ஹை டியர்ஸ், டுடே வந்துட்டு ஜிம் பார்க்க ஒரு ஷார்ட் பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா சைக்கோ அப்சஷன் அது வந்துட்டு ஒரு டியர் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ அப்படி நீங்கள் சைக்கோ அப்சஷன் கேட்டிருந்தீங்க, ஆனால் யாருக்குங்கிறது போடலையா? ஸோ அதை வந்துட்டு நான் ஜிம் பார்க்க போடுறேன். அண்ட் நீங்கள் எதை மீன் பண்ணி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ என் மண்டைக்கு எது ஏறிச்சோ அதை வச்சு நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். டியர், அப்புறம் வந்துட்டு ஒருத்தங்க நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல, ஜிம்னாக்கு வந்துட்டு மாஃபியா ஒன் ஷாட் மாதிரி கேட்டிருந்தீங்களா? ஸோ அதை நாளைக்கு நான் போட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இவங்க ரொம்ப நாள் கேட்டிருந்தாங்க அப்சஷன் தான் என்ன சைக்கோ அப்சஷன் நிறையா டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை இன்றைக்கி நான் போட்டுறேன். ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்டு நாளைக்கு கன்ஃபார்மாக போட்டுறேன், ஓகே வடியா சிஸ்டர் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கொரியாவில் வந்துட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தான். ஸோ நீங்கள் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட நேட்டிவ் ஃபுல்லாகவே கொரியா தான். ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கு காலேஜோட ஃபஸ்ட் டே. ஃபுல்லாக சூப்பராக ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்து உங்கள் மம்மி வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க வெளியே, எப்படி வர அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் என்னடா வச்சுன்னா லிப் பாம் கூட போட்டுக்கலாம், சும்மா அப்படியே சடை மட்டும் அப்படியே கட்டிக்கிறீங்க. தட் மீன்ஸ் அந்த போனிட்டேல் போடுவோம். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி பேக்கெல்லாம் எடுத்து மாட்டிட்டு வரீங்க. ஒரு சின்ன மேக்கப் கூட இல்லை உங்களோட ஃபேஸில். உங்கள் மம்மி பார்க்குறாங்க, ஏய் பாருடி, ஸ்கூல் பிள்ளைங்க கூட எந்த அளவுக்கு அழகாக மேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க, நீ காலேஜ் போகிற, கொஞ்சமாவது அழகாக போ, கொஞ்சம் அட்ராக்டிவாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் மம்மி ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவங்க வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அமைதியாக போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக வந்துடுறீங்க. வீட்டில் இப்படி தான் நீங்கள் யாருமே பேச மாட்டீங்க, ஒரு மாதிரி அமைதியாகவே இருப்பீங்க, சைலண்ட் டைப்பு. அப்படியே நீங்கள் வந்துட்டு காலேஜும் போகிறீங்க. அங்கே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது உங்கள் மம்மி ஏன் அப்படி சொன்னாங்க. நீ ஏன்னா அத்தனை பேரும் அவ்வளோ ஒரு மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காங்க. அவ்வளோ ஒரு மாதிரி கொஞ்சம் சில பேர் வந்துட்டு ஒரு சிம்பிள் மேக்கப் போடுவாங்க, அது அவங்களுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அதே சமயம் சில பேர் கொஞ்சம் நல்லா மேக்கப் ஃபுல்லாகவே போடுவாங்க, அதுவும் அவங்களுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். எல்லாரையும் பார்க்குறீங்க, நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு மாதிரி நமக்கு வந்துட்டு தாழ்மையாக ஃபீல் ஆகும்ல, ஒரு மாதிரி இருக்கிறோமே நம்ம மட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்படி தான் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஸ்கூல் போகிறப்ப கூட எல்லாருமே ஸ்கூல் பொண்ணுங்களால மேக்கப் போட்டு வருவாங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே போட மாட்டீங்க. ஸோ அதே தான் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு உங்களோட கிளாஸ் எது அப்படிங்கிறது தெரியல, அதனால வந்துட்டு யார்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தான் ஒரு மாதிரி சைலண்ட் டைப்பா, ஸோ யார்கிட்ட பேசவே மாட்டீங்க. ரொம்பவே இன்ட்ரோவர்ட், கொஞ்சம் நெஞ்சில் ரொம்பவே இன்ட்ரோவர்ட். ஸோ அதனால் உங்களுக்கு யார்கிட்ட கேட்க பிடிக்கல. நீங்களே வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தேட ஆரம்பிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் அந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு போட்டிருப்பாங்கல்ல, ஒரு சின்ன இது மாதிரி வச்சு இந்த பக்கம் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அதை பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அது அவங்க போட்டிருக்கிற டைரக்ஷனில் அப்படியே போகிறீங்க. போயிட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூரம் எட்டி எட்டி பார்க்குறீங்க எல்லா பக்கமுமே. ஸோ எது நம்மளோட டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்க. கண்டுபிடிச்சி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோமொபைல் இருக்குல்ல, சாரி ரோபோட்டிக்லாம் செய்வாங்களோ, ஸோ அது என்ன படிப்புன்னு தெரியல. ஸோ அதுதான் நீங்கள் வந்துட்டு அந்த ரோபோட்டிக் சம்மந்தப்பட்டது நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சி உங்களோட கிளாஸ்க்கு போயிட்டீங்க. போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. யாரையுமே காணோம். நீங்கள் மட்டும் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கிட்டு சரி ஓகே கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி டபுள் செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த கிளாஸ் தான். அதனால் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு புக் எடுத்து வச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி வந்துட்டு பேரை வர ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க எல்லாருமே அங்கே புதுசு தானே. ஸோ உங்களை ஃபஸ்ட்டு பார்த்ததும் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் யார்ட்டையும் பேசுகிற மாதிரி இல்லை. பேர் என்னன்னு கேட்டால் கூட அப்படிங்கிற மாதிரி ஐடி கார்டு காட்டுறீங்க. ஸோ அவங்களும் பார்க்குறாங்க, என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் யார்ட்டையுமே பேசவே இல்லை. இன்னொரு பொண்ணு வரா. ஸோ அவள் வந்து உங்களோட பக்கத்துலேயே தான் உட்கார்றா. உங்களுக்கு அது பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் தனியாக தான் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு வேறு பக்கம் போகிறீங்க. அவள் பார்க்குறா, அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் அவள் பெருசாக எடுத்துக்கல. உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான், நான் வேணா போயிட்டு இங்கே உட்காந்துக்க அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல நீ அங்கே உட்காந்துக்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் வாய் தந்தே பேசிக்கிறீங்க. அவள் பார்க்குறா, இந்த பொண்ணு வாய் தந்தாலே பேசுமா அப்படின்னு. ஸோ அந்த ஃபஸ்ட் டேவே வந்துட்டு எல்லாரும் உங்களை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப்பு. ஸோ யார்கிட்ட பேச மாட்டீங்க வாய் திறந்து அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதிகமாக உங்ககிட்ட யாரும் வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா பேசாத உங்களுக்கு பிடிக்கிறது இல்லையே, நீங்கள் தனியாக ஒரு மாதிரி செஞ்சு போயிட்டீங்க, அது அவங்களுக்கு தான் இன்சல்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு அதிகமாக பேச்சு கொடுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்களும் வந்துட்டு அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 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 5 நிமிஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் வரான். பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருக்கான். ஒரு மாதிரி பேபி ஃபேஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக, அவ்வளோ ஒரு க்யூட்டாக குழந்த மாதிரி, எப்படி தான் எல்லாமே கலந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ நல்லா செம ஹைட்டு. அப்படியே வந்துட்டு எல்லோரும் வாய் வந்துட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவன் வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்பவே இன்ட்ரோவர்ட் டைப், அதாவது சேம் உங்களை மாதிரியே தான் ஃபீல் பண்ணுறான் அவனும். ஸோ ஒரு மாதிரியே அமைதியாக வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கும். அவ்வளோ பேர் இருக்கவும் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறது, யாரையும் ஃபேஸ் பண்ணக்கூட முடியல. அப்படி தலை குனிஞ்சிட்டே வந்து உங்கள் ஒரு மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் இருக்கும்ல, ஸோ அங்கே போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. நீங்களும் அப்படி தொல்லை வேணான்ட்டு லாஸ்ட்டில் போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ அவனும் வந்துட்டு அது மாதிரி லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க அந்த பையன். ஸோ இப்போ தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. செம க்யூட்டா, அப்படியே அழகா, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பார்க்கறதுக்கு எப்படி குழந்தை ஃபேஸ் மாதிரி இருக்குதா, அப்படியே பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப், அதனால நீங்கள் பேச மாட்டீங்களா, அப்படியே அமைதியாக கொஞ்சம் தள்ளி மட்டும் உட்காந்துக்கிறீங்க. அவனும் பார்க்குறான். அந்த பையனும் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி இந்த பக்கம் தள்ளி உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி தான் பார்த்துக்கிறீங்க. எப்படின்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப் தானே. ஸோ 2 பேத்துக்கு என்னவோ தெரியல, இந்த சைலண்ட்டாக இருக்கிறதே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பாண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது.
ஸோ இப்படி தான் ஃபஸ்ட் டே ஃபுல்லாக கிளாஸ் போகுது. அடுத்த நாளும் அதே மாதிரி தான் கிளாஸ் வருது. ஸோ நீங்களும் போய்ட்டு உங்களோட பிளேஸில் உட்காருங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு உட்காராங்க. இது வரைக்கும் நீங்கள் பேர் கேட்டது கிடையாது. ஸோ அந்த பையனும் உங்ககிட்ட பேர் கேட்கல. எல்லாரும் பார்க்குறாங்க, 2 முன்னா முஜி ஒன்றா போய் உட்காந்துருக்கு பாரு, எப்படித்தான் இப்படியெல்லாம் செட் ஆகுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்துட்டு 2 பேரும் செம இன்ட்ரோவர்ட் போல இருக்குது. ஸோ அதனால அப்படி போய் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நல்ல விதமாகவும் பேசுவாங்க, கெட்ட விதமாகவும் பேசுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கலாய்க்கிற மாதிரி பேசியிருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே காதில் போட்டுக்க, படிக்க வந்தோம் அதை வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. சேம் அந்த மாதிரி அதே மாதிரி தான். ஸோ எதையுமே கண்டுக்கல, அவன் பட்டுக்கு அவன் உண்டு வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான். இது மாதிரி ஒரு 1 வீக் போயிருக்கும். இது வரைக்கும் 2 பேர்த்தோட பேர் கூட உங்களுக்கு தெரியல. அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க, இன்னும் 1 வீக் ஆச்சு. எல்லாரும் வந்து ஃபஸ்ட் டேவே பேச ட்ரை பண்ணாங்க. இந்த பையன் மட்டும் பேசவே இல்லை. ஒரு வேளை நம்மள மாதிரி தானோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டு ஒரு பொண்ணு அப்படி இருக்கிறா, ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் அப்படின்னா அந்த இன்னொரு இன்ட்ரோவர்ட் பர்சன் அப்படிங்கிறவங்க கூட நல்லா மெர்ஜ் ஆயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அது மாதிரி மெர்ஜ் ஆகிடும் போல இருக்குது. ஸோ உங்களுக்கே அது மாதிரி ஒரு ஃபீல் வருது. நீங்களே வந்துட்டு கூப்பிட்டு கேட்குறீங்க. ஏன்னா இந்த 1 வீக்கில் ஒரு டைம் கூட உங்ககிட்ட அதாவது திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு வார்த்தை கூட பேசி வந்து உட்காருவாங்க. அவங்க வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. லைட்டாக உங்கள் மேலே டச் கூட பண்ணிக்க மாட்டாங்க. அதனாலே உங்களுக்கு இன்னும் தெரியல, ரொம்ப பிடிச்சி போச்சு, ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது. அப்படியே வந்துட்டு நீங்களே கேட்குறீங்க, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் திரும்பி பார்த்துட்டு என்னோட பேர் ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் ஜின் தான். ஜின் தான் வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட் டைப். ஸோ உங்களோட பக்கத்தில் உட்காந்துருக்க ஃபுல்லாகவே ஜின் தான். இப்போ தான் உங்களுக்கு பேரே தெரியாது ஜின் அப்படிங்கிறது. சரி ஓகே, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, நீ வாய் தந்தாலும் பேசுவியா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்களும் உங்களோட பேரை வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கிறீங்க. 2 பேரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேரே சொல்லிக்கிறீங்க. அதில் பக்கத்தில் இருக்கிற பசங்களாம் பார்த்துட்டு கலாய்க்கிறாங்க. ஒரு வாரம் ஆச்சு, இன்னைக்கு தான் பேரே தெரியுது, விலகிச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே டேஸ்லாம் போக போக என்னதான் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன் வந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா செம்ம வாழ்த்தனம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் 2 பேர் மட்டும் ஒரு தனியாக ஒரு வேர்ல்டு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. 2 பேர் நல்லா பேசிக்கிறது, அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, இவங்க 2 பேர் மட்டும் தான் பேசிக்குவாங்க போல, மற்ற யார்ட்டையும் பேச மாட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி இருந்துட்டு நீங்கள் 2 பேர் மட்டும் தான் சிரிச்சு பேசிக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்த 2 பேர் வந்து சம வால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் வேறு யாரும் டிஸ்டர்பே பண்ண மாட்டீங்க. உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்கிறது, நீங்களே சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே அவுட்டிங்லாம் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி வந்துட்டு எப்படின்னா வெளில போவாங்களா, ஸோ அவுட்டிங்லாம் போகிறப்போ எப்படின்னா அந்த ஒரு கேம்லாம் விளையாடுவாங்களா, அந்த மாதிரி கேம் விளையாட பிளேஸ்க்கு போகிறீங்க. ஸோ ஒரு மால் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போகிறீங்க, அங்கே வந்து நிறைய கேம்லாம் இருக்குது. 2 பேரும் ப்ளே பண்ணுறீங்க, அந்த பொம்மை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கேம்லாம் இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க, எடுக்கிறீங்க. 2 பேரும் என்னவோ தெரியல, ஜின்னுக்கும் உங்களுக்கு அதாவது ரொம்ப செட் ஆன மாதிரி இருக்குது. அவருக்கும் உங்ககிட்ட மட்டும்தான் பேச இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவரே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. நமக்கு தான் யாரையும் பிடிக்காது, யார்ட்டையும் பேச மாட்டோமே, இவகிட்ட மட்டும் எப்படி நம்மளால இவ்வளோ ஒரு மாதிரி ரிலீஃபாக பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்களும் அதே தான், பிடிக்காது, இவங்ககிட்ட மட்டும் பேச பிடிக்குது, சரி ஓகே நல்ல ஃப்ரெண்டு போல அப்படிங்கிற மாதிரி நீங்களும் நினச்சிக்கிறீங்க. ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜின்ன. இப்போது அந்த மாலில் வந்துட்டு விளையாடிட்டு இருப்பீங்களே, ஸோ விளையாடிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக எந்த ஒரு கேமையும் ஒழுங்காக ப்ளே பண்ண தெரியல. உங்களுக்கு வந்துட்டு என்னடா பண்ணுறது, எல்லாமே நம்ம தோத்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு டைமில் வந்துட்டு கொஞ்சம் வெறி ஆகும் பார்த்தீங்களா, பொழுதுக்கு தோத்துட்டே இருந்தால் எப்படி இருக்கும், செம காண்டாகும்ல. அப்படி செமையாக காண்டாயிடுச்சு உங்களுக்கு. என்ன இது நம்ம மட்டும் தோத்துட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு அதெல்லாம் குத்த ஆரம்பிச்சிட்டிங்க பயங்கரமாக. அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. ஸோ ஜின் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்டே வராரு. ஏன் இப்படி சிரிக்கிறேன், உனக்கு என்னை பார்த்தா அவ்வளோ மோசமாக தெரியுது என்ன, நான் நல்லா தான் விளையாடுவேன், இனிமேல் இன்றைக்கி தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் பார்க்க நீ விளையாடுறத பார்க்குற லட்சத்துலேயே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவரே வந்துட்டு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது அப்படி சொல்லிக் கொடுக்குறப்ப ரொம்பவே பக்கத்தில் வந்து நிற்குவாங்களா. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி பயங்கர ஒரு மாதிரி அப்படி பட்டர்ஃப்ளை எல்லாம் வயிற்றுக்குள்ளே பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நல்லா விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட போகிறீங்க. ஸோ சாப்பிட போயிட்டு இந்த கேஎஃப்சி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அங்கே வந்து நம்ம ஊரில் கேஎஃப்சி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அந்த ஊரில் வந்துட்டு ஏதோ ஒரு கடை இருக்குது, ஸோ பெரிய கடை. ஸோ நீங்களும் வந்துட்டு அங்கே போகிறீங்க, 2 பேரும் நல்லா சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படின்னா இங்கே கேம் விளையாடிப்பீங்களா. ஸோ அதில் வந்துட்டு சில கேம்லாம் விளையாடினா கொஞ்சம் பேர் வந்துட்டு நம்ம பண்ணுற மாதிரிக்கான சில கேம் விளையாடணும் அப்படின்னா அவங்க நமக்கு பணம் தருவாங்க, நம்ம வின் பண்ணிட்டா. ஸோ ஜின் நல்லா விளையாடுவார்ல, எல்லா கேமும் நல்லா விளையாடிப்பார். ஸோ நிறைய பணம்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு 2 பேரும் நல்லா சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே போகலாமா அப்படின்னு கேட்கவும் ஜின் வந்துட்டு சரி ஓகே நீ போ, நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பயப்படுறீங்க தனியாக போகிறதுக்கு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 பேர் நடந்தா போகிறீங்க, வாக் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக வீட்டில் வந்துட்டு விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. நீங்கள் இப்படி ஒரு பையன் கூட வரது உங்களோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. இவன் பொண்ணுங்க கூடயே வர மாட்டேன், இந்த பையன் கூட வரா, அதிசயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கோவப்படலை, ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. வந்ததும் கேட்குறாங்க, உங்கள் மம்மி செம்ம ஜோவியல் டைப் உங்களோட. ஸோ அதனால கேட்குறாங்க என்னடி பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கவும் நீங்கள் யோசிக்கிறீங்க. யோசிச்சிட்டே இருக்கவும் என்ன நான் கேட்டால் ஒன்றா இல்லைன்னா இல்லை ஆமான்னு அது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு தெரியலம்மா, ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு மம்மி சிரிக்கிறாங்க. ஓகே ஓகே கூடிய சீக்கிரத்தில் பாய் ஃப்ரெண்ட் ஆயிரும் போப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நீங்களும் அப்படி போயிடுறீங்க. நீங்கள் இப்போ மேலே போகிறீங்க, தட் மீன்ஸ் உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே உங்களோட மம்மி கிட்ட பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் பேசுவீங்க, மெதுவாக தான் பேசுவீங்களா. ஸோ அதனால உங்கள் மம்மி உங்ககிட்ட கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள 1/4 மணி நேரம் ஆயிருக்கும். அப்படி பேசி முடிச்சுட்டு மேலே போகிறீங்க. ஸோ மேலே போட்டு உங்களோட ரூமில் டிவி இருக்குல்ல, ஸோ ஆன் பண்ணிக்கிறீங்க.
நீங்கள் டிவி ஆன் பண்ணுறப்ப ஏதோ நியூஸ் சேனல் தான் ஓடி வச்சிருப்பாங்க போல. இதுக்கு முன்னாடி உங்கள் மம்மி யாராவது பார்த்துருப்பாங்க போல. நியூஸ் சேனலுக்கு நீங்கள் எப்பவுமே கார்ட்டூன் பார்ப்பீங்க, இல்லைன்னா சாங் எல்லாம் கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி சேனல் தான் பார்ப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நியூஸ் சேனல் இருக்குது, ஸோ யாரோ பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு அதை மாற்றலான்ட்டு ரிமோட் தேடி இருக்கிறீங்க. அப்போ தான் ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. அந்த பிளேஸை பார்த்தா உங்களுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. இப்போ தான் விட்டு உங்களுக்கு ஜின்னு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி அதாவது ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பார்ல. ஸோ அவர் போகிற வழி தான், அவரோட வீட்டுக்கு போகிற வழி தான். உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பாடி வேற மூடி வச்சிருக்காங்களா. ஸோ உங்களுக்கு கை காலம் நடுங்கிருச்சு. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு அவர் உங்களை இங்கே விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தான், ஒரு 1/4 மணி நேரம் தான் நான் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் இது மாதிரி ஆச்சு அப்படின்னா, இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக அடிப்படை இரிட்டேட் ஆகிக்குது. ஒரு மாதிரி மண்டையில் குழம்பிக்குது. பயமாகவே இருக்குது. இப்போ அவங்களுக்கு தான் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இது வரைக்கும் நீங்கள் கான்டாக்ட் நம்பர் கூட வாங்கி வச்சிருக்க மாட்டீங்க. ஸோ ஃபோன் பண்ணவும் முடியாது. இப்போ தான் யோசிக்கிறீங்க ஒரு நம்பர் கூட வாங்கி வைக்கலேன்ட்டு. என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே தலை தெறிக்க ஓடுறீங்க அங்கேருந்து. உங்கள் மம்மி பார்க்குறாங்க, எங்கடி ஓடிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அவங்க ஒரே நிமிஷம் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. மணி 9 ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஓட ஓட உங்களுக்கு ஒரு மாதிரி ஞாபகம் வந்துட்டு இது நியூஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் ஐடி கார்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காலேஜோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. தவிர அந்த பையனோட பேர் சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு பையன் ஒரு இந்த வயசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு ஏஜ் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் முதல் கூட சொல்லிட்டாங்க, உங்களோட டிபார்ட்மெண்ட்டே தான். உங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு செமையாக பயந்துட்டீங்க. செம ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஓட ஓட உங்களுக்கு என்னதான் அது ஜின்னா இருக்கக்கூடாது, ஜின்னா இருக்கக்கூடாது. எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பர்சன் அப்படின்னா என் லைஃப்லேயே அவங்க மட்டும் தான். ஃப்ரெண்டாக என்னவோ தெரியாது. ஆனால் ஒரு பர்சன் அப்படின்னா அது அவன் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அழுகலையே வருது. அழுதுட்டு அப்படியே கண்ணால தொடச்சிட்டு பயங்கரமாக ஓடிட்டு இருக்கிறீங்க. ஒரு வழியாக நீங்கள் அந்த பிளேஸை ரீச் ஆகிட்டீங்க. ஸோ அங்கே நிறையா ஒரு மாதிரி ப்ரெஸ் எல்லாம் நிற்கிறாங்க, போலீஸ்லாம் நிற்கிறாங்க. அது உங்களுக்கு யோசிக்கவே முடியல. எப்படி வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள எப்படி இத்தனை போலீஸ் கரெக்டாக வந்தாங்க, இவ்வளோ ப்ரெஸ் எல்லாம் வந்தாங்க இந்த இடத்துக்கு கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டெட் பாடி போட்டு வச்சிருப்பாங்களோ, ஸோ அங்கே தான் வந்துட்டு உள்ளே ஓடுறீங்க. ஆனால் அதெல்லாம் சுற்றி கயிறு கட்டி வச்சிருக்காங்க. அந்த எல்லோ கலரில் வந்துட்டு கட்டியிருப்பாங்க உள்ளே வரக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. நீங்கள் அப்படி கத்துறீங்க, ப்ளீஸ் அது என்னோட காலேஜ் தான், அது நீங்கள் சொன்ன டிபார்ட்மெண்ட் நான் படிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் உங்களை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. யார் அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. அங்கே ஓடிட்டு அப்படியே வந்துட்டு அதை அவங்க எடுக்கிறாங்க. பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ரொம்ப காயப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த பேச்சை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தி ஆகுது. அது வந்துட்டு ஜின் கிடையாது. ஆனால் வந்துட்டு உங்கள் கிளாஸில் படிக்கிற ஒரு பையன் தான். ஆனால் அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி செம ஷாக்காக இருக்குது. இவனோட வீடு இந்த சைடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டைம் வந்துட்டு காலேஜ்லேருந்து வரும்போது அவன் உங்களோட வீடு சைடு எப்பவுமே வந்ததே கிடையாது. நீங்கள் ஒரு நாள் கூட பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவன் வந்துட்டு வேற ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். தட் மீன்ஸ் எப்படின்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்குனால பேசிட்டு இருப்பான்ல, நீங்கள் ஒரு பிளேஸ் இருக்கிறீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போகிற மாதிரி தான் அவனோட வீடு. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னதான் அமைதியாக இருந்தாலும் சுற்றி பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்கல, கவனிப்போல. ஸோ அந்த மாதிரி கவனிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் இந்த போலீஸ்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்க வீடெல்லாம் எங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பக்கம் இது இந்த ஒரு ஊர் அப்படிங்கிற மட்டும் எனக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஓகே தானே இது எல்லாமே. ஸோ வேறு ஏதாவது நம்மளை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பேசுங்க. நீங்கள் சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. அவங்களும் ஏன் அழுதுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார், என்னோட ஃப்ரெண்டு இந்த வழியாக தான் வந்தாங்க. நான் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்த ஓடி அப்படின்னு சொல்லவும், அப்படியே அவங்க வந்துட்டு என்னதான் இருந்தாலும் சின்ன பொண்ணு இல்லையா. ஸோ கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு கொஞ்சம் அப்படியே காம் பண்ணிவிட்டு உங்களோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இவ எதுக்குடா அங்கே போனா அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க. போலீஸாங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்படியே நின்று பேசிட்டு இருக்கிறப்போ சமயம் அந்த இடத்துல கூட்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி பரிச்சயமா ஃபெமிலியராகவே இருக்குது. ஸோ நீங்களும் இப்படி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி பின்னாடி தான் திரும்பிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த இது எப்படியோ உங்களுக்கு ஜின் மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே எல்லாரும் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ இதில் உங்கள் மம்மி வேறு ஒரு பக்கம் இங்கே இருக்கு வந்து அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. உங்கள் டேடி அது மாதிரி தான். ஸோ இந்த போலீஸ் இந்த மம்மி இந்த மாதிரி எல்லாருமே வந்து நின்று பேசிட்டு இருக்கிறப்போ லைட்டாக திரும்பி அப்படி இன்னும் கொஞ்சம் எட்டி பார்க்குறீங்க. ஜின் மாதிரி அப்படியே எட்டி பார்க்கவும் அவர் தான் ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு, அதே மாதிரி உள்ள கலர் ஷர்ட் வந்து பிளாக் கலர் மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் மேலே வந்துட்டு ஒரு கூடி போட்டிருக்காரு. அது பிளாக் கலர் தான் இருக்குது. அப்படியே போட்டுட்டு ஒரு மாதிரி அந்த பையனையே பார்த்துட்டு நிற்கிறது நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க, ஜின் இங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகலையே அப்படின்ட்டு நீங்கள் ஜின் ஜின் அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. அவருக்கு காது கேட்கல போல. ஸோ நீங்களும் வந்துட்டு காது கேட்கலையோ அப்படிங்கிற மாதிரி என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அவன் ஜின்னை தனியாக விட மனசு இல்லை. ஸோ உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கொண்டு போய் வீட்டில் விட சொல்லலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே ஜின் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. உங்களே வந்துட்டு உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு காலேஜ் அனுப்பத்துக்கே அவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு என்ன பண்ணுறது, அது வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. என்னங்க தெரியல. ஆனால் வந்துட்டு அந்த பையனுக்கு பயங்கரமாக அடிபட்டு இருந்துச்சு ஃபேஸ்லலாம். ஒரு மாதிரி ரொம்ப பிளட் ஒரு மாதிரி கீரியெல்லாம் வச்சுருந்தாங்காட்டிக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா, மற்றவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள அதே வந்து தூங்கவே முடியல. அப்படியே வந்துட்டு அடுத்த நாள் காலேஜுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ விடிஞ்சிருச்சு, காலேஜ் போகணும்ல. நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. அதே சமயம் காலேஜில் ரொம்ப இந்த மாதிரி ப்ரெஷராக தான் இருக்கிற மாதிரி. ஏன்னா உங்களோட காலேஜில் படிக்கிற பசங்க அப்படிங்கிற மாதிரி காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் சேஃப்டி கொடுக்க மாட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, காலேஜுக்குள்ளே இருக்க வரைக்கும் அவங்களோட பொறுப்பு. காலேஜுக்கு வெளியே போயிட்டு அவங்க எப்படி 1000 பேர் படிக்கிறாங்கன்னா 1000 பேருக்கு பின்னாடி ஒரு பாடி கார்டாக அனுப்ப முடியாதுல்ல. ஸோ அவங்க வீட்டுக்கு அவங்க போகிறப்ப அவங்களோட சேஃப்டி அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும். நைட் 9 மணிக்கு அந்த பையன் அங்கே போய் சாகலாம் அப்படின்னா காலேஜில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட தரப்பு நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆகிட்டு இருக்கு.
இப்போ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே காலேஜ் போறீங்களா? ஸோ காலேஜ் போறப்போ இப்போ தான் பார்க்குறீங்க. ஸோ நெறைய போலீஸ்லாம் அந்த பக்கம் காலேஜ்ல நிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்ல ஸோ இந்த மாரி தான் நடக்கும் அப்படிங்கிறது. அதனால தான் உங்க அம்மா, அப்பா வந்துட்டு காலேஜ் அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சிருப்பாங்க. பட் பரவால்ல நான் தான் போறேன் அப்படின்னு நீங்க கிளம்பியிருப்பீங்கல்ல. அப்படியே வந்துட்டு கிளாஸ்க்கு போறீங்க. நீங்க ஜின்ன தான் தேடுறீங்க. எப்போ வந்துட்டு உங்களுக்காக வெளிய என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு வெயிட் பண்ணவே இல்ல. நீங்க வந்துட்டு ஒரு வேள வரலையோ அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. சரி ஓகே போலாம் அப்படின்ட்டு நீங்க போறப்போ பின்னாடி வந்துட்டு நின்னுட்டு உங்களோட பேர சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க திரும்பி பார்க்குறீங்க. ஸோ இப்ப தான் வந்திருப்பார் போல. நீங்களும் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டா ஓடி வரீங்க. ஸோ, நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னா, "ஜின் நேத்து இந்த மாரி ஆயிடுச்சு. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? நான் செமையா பயந்துட்டேன் தெரியுமா? உன்ன யார் வந்துட்டு அங்கலாம் வர சொன்னா? இனிமே வந்துட்டு நீ அங்க வராத." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜின் பார்க்குறாரு. "என்ன பேசிட்டு இருக்கிற நீ?" அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்துட்டு, "டேய் என்னடா பேசிட்டு இருக்கிற? ஆ நேத்து என்ன கொண்டு போய் நீ வீட்டுக்கு விட்டல்ல. ஸோ இனிமே என்ன வந்துட்டு எங்கேயும் வீட்டுக்கு விட வேணாம். நானே போய்க்கிறேன் எங்க வீட்டுக்கு. நீ காலேஜ் முடிச்சதும் வீட்டுக்கு போ சரியா?" அப்படிங்கிற மாரி பயங்கர பதட்டமா பேசிட்டு இருக்கிறீங்க. ஜின் பார்க்குறாரு. "ஏன்? ஏன் அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்கவும், "இல்ல நேத்து இந்த மாரி ஆயிடுச்சுல. அவன் நம்மளோட கிளாஸ் தான். நம்மளோட கிளாஸ்மேட் தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கவும், அப்பதான் ஜினுக்கே தெரியுது. "அவன் நம்மளோட கிளாஸ்மேட் பையனா?" அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க பார்க்குறீங்க, "ஆமா நான் பார்த்துருக்கேன். அடிக்கடி சும்மா கலாய்ச்சிட்டே இருப்பான்ல. ஸோ நம்மளோட கிளாஸ்மேட் தான்." அப்படின்னு சொல்லவும், ஜின்னு வந்துட்டு, "ஓ! அப்படியா?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க கேட்குறீங்க, "ஏன் ஜின் நீ தான் வந்துட்டு என்ன கொண்டு போய் விட்டுட்டு கிளம்பிட்டல்ல. ஸோ நீ அங்க அந்த கூட்டத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? நீ சீக்கிரம் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. நான் உன்ன எவ்வளோ டைம் கூப்பிட்டேன் தெரியுமா? நீ உனக்கு காது கேட்கல. நீ போயிட்ட. உன்ன எங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு ட்ராப் பண்ண சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீ அதுக்குள்ள போயிட்ட. நான் பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படியே புலம்பிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க கிளாஸ்க்கு. இப்போ அப்படியே 2 பேரும் இப்படி பேசிட்டு தானே போயிட்டு இருக்கிறீங்க. ஜின்னும் சொல்றாரு, "நீ இந்த மாரி நைட் டைம்லலாம் அந்த மாரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா கூட ஓடி வரக்கூடாது சரியா?" அப்படின்னு கேட்கவும், "டேய் நீ தானே அந்த டைமுக்கு போன. ஸோ 10 நிமிஷத்துல நம்மளோட காலேஜ் பேர் சொல்றாங்க. நம்மளோட கிளாஸு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நான் எப்படி வந்துட்டு அங்க வராம இருக்க முடியும்? எனக்கு உயிரே இல்ல தெரியுமா? அங்க வந்து அவன பார்க்க வரைக்கும்." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லி ஒரு மாரி அழுதுட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு, "சரி ஓகே விடு. அது நான் கிடையாது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உயிரோட தானே இருக்கிற. அவன் கண் முன்னாடி தானே இருக்கிற." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இப்ப தான் கொஞ்சம் காமியா ஆகுறீங்க. என்னன்னு தெரியல. ஒரு 1 வீக் மேல தான் ஆயிருக்கும் நீங்க காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி. ஆனா வந்துட்டு எப்படின்னா சாரி 1 வீக் இல்ல. ஒரு 1 மந்த்தே ஆயிருச்சு. நீங்க நல்லா கொஞ்சம் க்ளோஸா அவுட்டிங்லாம் போயிட்டு இந்த மாரி 1 மந்த்தே ஆயிடுச்சு. அதனால ரொம்பவே ஒரு மாரி உங்களுக்கு ஜின்ன விட்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாரிலாம் ஆயிட்டீங்க. ஸோ ரொம்பவே ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ஜின் கூட செம அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் யோசிச்சு பார்க்குறீங்க. உங்க மம்மி அன்னைக்கு கேட்டுருப்பாங்களா? என்ன உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டுருப்பாங்கல்ல. இப்ப தான் நீங்க ஃபீல் பண்றீங்க ஒரு மாதிரி அப்படி. ஒருவேளை நமக்கு இவன பிடிச்சிருக்கோ, நம்ம லவ் பண்றோமோ, இவன் தான் எல்லாமே நமக்கு இனிமேவா அப்படிங்கிற மாரி என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு ஜின் வந்துட்டு எதுவுமே பேசல அமைதியா உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே அந்த கிளாஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா யாருனாலயும் ஒழுங்கா படிக்க முடியல. ஏன்னா அந்த கிளாஸ் பையன் தானே இறந்தது. அதுவும் கொஞ்சம் கொடூரமான முறையில இறந்துருக்கானா. ஸோ எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் அவன பத்தி சேடா இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த மௌனஞ்சலிலாம் குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்துட்டு அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் எந்திரிச்சு நின்னு அந்த மாரி அவனுக்கு ப்ரேயர் பண்றீங்க. இப்படியே வந்துட்டு அந்த டே ஃபுல்லா முடிஞ்சுது. ஆனா ஒரு மாதிரியா இருக்குது காலேஜே ஃபுல்லா. ஸோ, இப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் போயிடுச்சு. இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்ப தான் அந்த காலேஜ் ஃபுல்லாவே நார்மல் ஆக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, அந்த பிரச்சனை ஆயிருக்குல்ல. ஸோ, அந்த காலேஜ்ல இருக்கிற பாதி ஸ்டூடெண்ட்ட வந்துட்டு வேற காலேஜ்க்கே மாத்திருப்பாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சொல்லுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இது மாரி கிடையாது அப்படின்னு. நீங்க தானே காலேஜ் உங்களுக்கு அதாவது உங்க காலேஜ் காலத்துல நீங்க தானே பொறுப்பு அப்படிங்கிற மாரி எல்லாருமே அந்த மேனேஜ்மெண்ட்டே குத்தம் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க 9 மணிக்கு மேல வரைக்கும் வந்துட்டு யாரும் பின்னாடி வந்து பார்க்க முடியாதுல்ல. அதனால வந்துட்டு சரி ஓகே இருக்கிறவங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி அவங்களும் விட்டுர்றாங்க. யாருக்கும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணவே முடியல. என்னன்னே தெரியல. ஜின்க்கு வந்துட்டு உங்ககிட்ட பேசாம இருக்கவே முடியாதுல்ல. அதுவும் நீங்க பக்கத்துலயாவது இருக்குன்னு பேசலன்னா கூட அந்த மாரி தான் இருக்குது. நீங்க ஒரு நாளைக்கு வரலன்னா கூட பயங்கரமா ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்காரு. அவருக்கு வந்துட்டு சொல்லிட்டாரு, "இதான் என்னோட நம்பர்" அப்படிங்கிற மாரி நம்பர்லாம் குடுத்து, உங்க நம்பரும் வாங்கிட்டு, "நீங்க என்னைக்காவது காலேஜ் வரல அப்படின்னா எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு. நானும் வரமாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த அளவுக்கு 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு அவர் மேல ஒரு க்ரஷ் இந்த லவ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு இன்னும் தெரியல அவருக்கு வந்துட்டு நம்மள பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜின்னு வந்துட்டு உங்கள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு அவருக்கு ஒரு மாரி பயமா இருக்குது. 2 பேரும் செம இன்ட்ரோவர்ட் டைப்பு. 2 பேரும் தனியா இருக்கிறப்ப மட்டும் தான் செம ஹாப்பியா விளையாடிட்டு இந்த மாதிரிலாம் ஜாலிங்க. மத்தவங்க கிட்டலாம் யார்ட்டயும் பேசவே மாட்டீங்களா? ஸோ ஒரு மாதிரி இன்னுமே வந்துட்டு சொல்லறதுக்கு தயக்கமாவே இருக்கு. இப்படியேதான் ஒரு 2 மந்த்துக்கு மேல போயிருக்கும். திரும்ப வந்துட்டு அந்த காலேஜ்ல இந்த மாரி பரபரப்பா பேசிட்டே இருக்கிறாங்க. என்னடா இது டெய்லி ஏதாவது இந்த காலேஜுக்கு பிரச்சனை பொழுதன்னைக்கும் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி, நீங்களும் போயிட்டு என்ன அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஸ்டூடெண்ட் கிட்டலாம் கேட்கலாமான்னு பார்க்குறீங்க. ஆனா கிட்டாவது காதுல கேட்டா தான் உண்டு. அப்படியே வந்துட்டு வெயிட் பண்றீங்க. ஸோ ஃபுல்லா எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க. யாராவது அத பத்தி பேசுறாங்களான்னு. அதே மாரி ஒரு பொண்ணு பேச ஸ்டார்ட் பண்றா அவ ஃப்ரெண்டு கிட்ட. "ஏய் இங்க பாரு இந்த மாதிரி வந்துட்டு ஆ இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு பையன் வந்துட்டு நேத்து இங்க வந்தான்டி நம்மளோட கிளாஸ்க்கு தான் வந்தான். ஆனா வந்துட்டு ஈவினிங் பார்த்தா அவன் இறந்துட்டான்" அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. நேத்து எனக்கெல்லாம் செம பயம் ஆயிடுச்சு தெரியுமா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறா. நீங்களும் யோசிக்கிறீங்க. ஆமால்ல நேத்து ஒரு பையன் எங்க கிளாஸ்க்கு வந்த மாரி இருக்குது அப்படிங்கிற மாரி. நீங்க நியூஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. காலேஜ்ல வந்து இது மாரிங்க. வீட்டுக்கு போனதும் நியூஸ பார்க்குறீங்க. அந்த பையன பார்த்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபோட்டோலாம் போட்டுருக்காங்க அந்த நியூஸ்ல. அந்த பையன் வந்துட்டு நேத்து உங்களோட கிளாஸ் பக்கமா வந்திருப்பான். ஸோ ஆமால்ல இவன் உன்ன பார்த்த மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜின்னுக்கு கால் பண்ணி சொல்றீங்க. "ஜின் இங்க பாரேன். அந்த பையன் அந்த நியூஸ போட்டு பாரு. அந்த பையன் நம்மளோட கிளாஸ்க்கு நேத்து வந்தான்டா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு, "அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
கம்முனு வை எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. அடப்பாவி! நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகேன்ட்டு நீங்களும் வச்சுட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு மண்டை உறுத்திக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பழக்கப்பட்ட மாரி, இல்ல நீங்க பார்த்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களோட சம்மந்தப்பட்ட மாரியே இருக்கு. ஆனா அவங்கலாம் இறந்து இறந்து போறாங்களா? ஸோ அது ஒரு மாரி மர்மமான முறையில இருக்கிறாங்க. ஸோ காலேஜுக்கு பயங்கரமா ஒரு மாரி ப்ரெஷர் குடுக்குறாங்க. காலேஜே மூடுங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் போகுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் காலேஜெல்லாம் பெரிய இடம் அப்படிங்கிறனால அப்படியே மேனேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க பணத்த குடுத்து குடுத்து. அவங்க மேல தப்பே இல்லனாலும் கூட பணத்த குடுத்தா இது பண்ண முடியும் மாதிரி இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு இஷ்யூ வந்துட்டு பெருசாயிட்டே இருக்கு. ஸோ என்னதான் ப்ராப்ளம் போயிட்டு இருந்தால் கூட வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டடீஸ் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க கிளாஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஒரு பக்கம் கிளாஸ்லாம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது. நீங்களும் வந்து அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதாவது போர்டில் வந்து எழுதி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறப்ப தான் லைட்டாக அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி சைடு வியூவில் பார்க்குறீங்க. ஸோ ஜின் அப்படியே ஒரு மாதிரி செம அப்படியே உங்களுக்கு ஏஞ்சல் மாதிரி தெரியுது. அப்படியே எழுதுதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னவோ தெரியல, அவருக்கு மட்டும் அவர் சுற்றி ஏதோ ஒரு பிரகாசமாக ஒளி ஒலிக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே பேன் பார்த்துட்டே இருக்கும். ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது. நீங்க ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஸோ நீங்க தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி இப்படி கையை அசைக்கிறாரு. உங்களுக்கு அது கூட தெரியல. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை போட்டு உழுக்கவும் தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத வந்துட்டு அந்த ஸ்டாப் பார்த்துருப்பாருல. அவர் வந்து 2 பேரும் எந்திச்சு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. 2 பேரும் எந்திச்சு வெளியே போறீங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரா பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ 2 பேர் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, வெளிய நிக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு. சொல்றீங்க, "ஜின் இதான் தெரியுமா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளிய நிக்கிறது. நான் இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஜின்னுக்கு சிரிப்பா வருது. "ஏய் லூசு! 2 பேரும் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு நின்னுட்டுருக்குறோம்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஆமா அதனால என்ன? நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன். நீ தானே என்ட்ட பேசின." அப்படிங்கிற மாரி 2 பேத்துக்கும் சண்டை வேற வருது. அப்படியே வந்துட்டு ஜின் யோசிக்கிறாரு. நம்ம இந்த அளவுக்கு யார்ட்டயும் பேச மாட்டோம்ல. சண்டை வர அளவுக்கெல்லாம் க்ளோஸா பேசுறோமா என்ன? அப்படிங்கிற மாரி தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. என்னவோ தெரியல, உங்கள அவருக்கு பார்த்தாவே வந்துட்டு ஒரு மாதிரி வயித்துக்குள்ள அவரோட வயித்துக்குள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் வருதா? ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. நீங்க நல்லா தான் இருந்திருப்பீங்க இவ்வளோ நேரமா. ஆனா சடனா உங்களுக்கு ஒரு மாரி ஸ்டொமக்லாம் பெயின் ஆக ஆரம்பிக்குது. உங்களால அங்க நிக்கவே முடியல. ஒரு மாதிரி அந்த இடத்துலயே ஒரு மாரி முட்டி போட்டு உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க டேட் ஆயிட்டீங்க அப்படிங்கிறது. ஆனா வந்துட்டு அ அது கரெக்ட்டான டேட் கிடையாது. ஸோ கொஞ்சம் முன்னாடியே ஆயிட்டீங்க போல. நீங்க அத எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ உங்க கையில பேடும் கூட இல்லையா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்துலருந்து எந்திரிக்க கூட உங்களுக்கு ஒரு மாரி நர்வஸா இருக்கா? ஸோ ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. ஜின் பார்க்குறாரு. "என்னாச்சு? நல்லா தானே இருந்தேன். என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி, "எனக்கு வயிறு வலிக்குது." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவர் வந்துட்டு சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதாவது இந்த பசங்கலாம் வந்துட்டு பசங்க, பொண்ணுங்க யாரா இருந்தாலும் போயிட்டு கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கு அப்படின்னா கோட் ஒரு மாரி ஒரு மாரி ஜர்க்கின் மாரி போட்டிருப்பாங்கல்ல கொரியாலலாம். ஸோ அங்கலாம் கொஞ்சம் கோல்டு பிளேஸ் அப்படிங்கிறனால. அதனால வந்துட்டு அந்த அந்த ஜர்க்கின் கழட்டி அப்படியே வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஆல்ரெடி உள்ள ஒரு ஷர்ட் போட்டுருப்பாரு. ஸோ அதுக்கு மேல ஜர்க்கின் போட்டுருப்பாரு. அத அந்த வயித்தோட சேர்த்து இடுப்புல கட்டி விடுறாரு. ஸோ உங்களுக்கு பீரியட் ஆயிடுச்சு. அதனால நீங்க எந்திரிக்க மாட்டீங்கங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு போல. ஸோ அது பண்ணி விடவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே டச் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிம்மையே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஒரு மாரி அவர் வந்துட்டு அந்த ஷர்ட் அப்படியே பின்னாடி இது பண்ணி உங்களுக்கு கட்டி விடும்போது ரொம்ப க்ளோஸா இருப்பார்ல. அப்படியே ரொம்ப க்ளோஸ்ல அப்படியே கட்டி பிடிக்கிற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிட்டே இருக்கா? அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கவும் என்னவோ தெரியல. சட்டுன்னு என்ன பண்ணிட்டீங்கன்னா, அவர அப்படியே அவரோட கண்ணத்த அப்படியே தொட்டுட்டீங்க. உங்களுக்கு என்னவோ தெரியல அவரோட அப்படியே ஃபேஸ டச் பண்ணி பார்க்கணும் போல ஃபீல் ஆயிடுச்சு போல. அப்படியே வந்துட்டு அப்படியே கன்னத்துல கை வச்சு நிக்கிறீங்களா? ஸோ அப்படியே நின்னுட்டு இருக்கவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவருக்கு ஒரு மாரி ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படியே வந்துட்டு அமைதியா நின்னுட்டே இருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படியே வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாரி இருக்கு. இவ்வளோ நேரம் வயிறு வலின்னு கத்திட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா வந்துட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கிறனால ஸ்டாஃப் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் யாருக்குமே தெரியல. அந்த மாரி சத்தம் எதுவுமே கேட்டிருக்காது. கொஞ்சம் தள்ளி தான் நின்னுருப்பீங்களா? அதனால வந்துட்டு இப்போ ஒரு மாரி ஜின்ன இப்படி பார்த்துட்டு உங்களுக்கு வலி இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு மாரி அப்படியே அமைதியா அவரோட கண்ணத்த புடிச்சு நிக்கிறீங்க. கைய எடுக்கவே மனசு இல்ல. ஸோ அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் நார்மலா ஆகுறீங்க. அப்புறமா ஐய்யயோ! என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கைய எடுத்துட்டீங்க. நீங்க கைய எடுத்து கூட வந்துட்டு ஜின்னுக்கு இன்னுமே அந்த கான்ஷியஸ் வரல போல. அவர் அப்படியே நின்னுட்டே இருக்காரு. அச்சச்சோ! போச்சு அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு மாரி எம்பாரஸிங்கா இருக்கா? ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேருந்து ஒரே ஓட்டமா ஓடிர்றீங்க. எங்கன்னா மெடிக்கலுக்கு ஓடிர்றீங்க. ஸோ அவருக்கு எதுவுமே தெரியல. அப்படியே நின்னுட்டே இருக்காரு ஸ்டாச்சு மாரி. இப்போ வந்துட்டு அந்த ஹவர் முடிஞ்சுட்டு இன்டர்வல் பெல் அடிப்பாங்கல்ல. ஸோ அந்த பெல் அடிக்கிறாங்க. அடிக்கிறப்போ எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு மாரி ஜின் மட்டும் ஸ்டாச்சு மாரி நின்னுட்டே இருக்காரு. இன்னுமே நின்னுட்டுருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு மாரி ஷாக்கா இருக்குது. இவன் இந்த பையன் இப்படி நின்னுட்டுருக்கா அப்படின்னு. அதுவும் இல்லாம அவரோட ஃபேஸ் வேற குழந்த மாரி இருக்குதா. ஸோ ஒரு மாதிரி அப்பாவித்தனமா இருக்கிற ஒரு பையன். அப்படியே நின்னுட்டே இருக்கவும் எல்லாரும் சில பேர் அப்படியே பயந்துக்கிறாங்க. "டேய் என்னடா ஆச்சுன்னு?" போட்டு நல்லா உழுக்குறாங்க அந்த பசங்கலாம். அப்புறம் தான் ஜின்க்கு ஒரு மாதிரி கான்ஷியஸ்க்கே வராரு. வந்து பார்த்தா உங்கள காணோம் ஆப்போசிட்ல. சுத்தி இத்தன பேர் நிக்கிறாங்க. அவருக்கு தான் பீப்பிள்னாவே அலர்ஜி ஆச்சே. ஸோ அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிர்றாரு. உடனே நீங்க நேரா வந்துட்டு மெடிக்கல் தான் போனீங்க. ஸோ அங்க போயிட்டு இந்த மாரிலாம் சொல்லவும், அவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு டேப்லெட்லாம் குடுக்குறாங்க. ஆனா ட்ரெஸ் இந்த மாரி ஆயிடுச்சுல்ல, உங்களோட லாக்கர் இருக்குல்ல, ஸோ அதில வந்துட்டு யுனிவர்சிட்டி யூனிஃபார்ம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட யூனிஃபார்ம்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இது வந்துட்டு இருக்கிற மாரி வச்சிருப்பீங்க. அதனால போயிட்டு அத எடுக்கணும். ஆனா இப்படியே வந்துட்டு எப்படி போறது அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் எடுக்கணுமே அப்படிங்கிற மாரி வேற இருக்கா? ஸோ நீங்க ஜின் கிட்ட சொல்லியிருந்தா கூட எட்டு வந்திருப்பான். இப்ப பாரு அவனையும் விட்டு போட்டே வந்துட்டான். அவன் வேற அங்க நின்றுருந்தானே அப்படி மாரி உங்களுக்கு யோசனையா இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி
கூச்சமா இருக்கா? ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நேரம் நீங்க அப்படியே ஜின்ன அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் ஞாபகம் வரும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் என்ன பண்றீங்கன்னே தெரியல. அப்படியே பெட்ல படுத்துட்டு பெரண்டுட்டே இருக்கிறீங்க. சிரிக்கிறீங்க, ஒரு மாரி புலம்புறீங்க. அந்த நர்ஸ் இருக்காங்களா, அவங்க அப்படியே அங்க உட்காந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு? அப்படிங்கிற மாரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நீங்க வியர்டா ஏதேதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க பயந்துட்டே அவங்க ஒரு மாதிரி. ஸோ உடனே வந்துட்டு வந்து அது பக்கம் கிளம்பி போயிட்டு இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லவும், அவளுக்கு வயித்து வலிக்குது இந்த மாரி பண்ணிட்டு இருப்பா. ஒண்ணும் பயந்துக்காத போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அந்த நர்ஸ் பொண்ணு கொஞ்சம் சின்ன பொண்ணு தான் போல. உங்களோட ஒரு 2, 3 வருஷம் பெரிய பொண்ணு அந்த மாரி தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசு மாரி தான் தெரியுது. ஸோ கொஞ்சம் பயந்துக்கிற மாரி இருக்கவும், சரி ஓகே நான் போய் உட்காந்துக்கிறேன்ட்டு அவங்களும் வெளில அனுப்பிட்டு இன்னொரு பொண்ணு போயிட்டு அங்க உட்காந்துருக்கா. ஸோ இன்னும் நீங்க அதே மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு அவங்களே 2 நாப்கின்லாம் குடுத்துருவாங்கல்ல. ஸோ யூஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே அங்க படுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பெயினா இருக்கனால. கொஞ்ச நேரம் ஜின் தான் வராரு. ஸோ ஜின் எப்படின்னா, உங்களோட லாக்கருக்கு போயிட்டு, உங்களோட இன்னொரு செட் யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ அத எடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா அவரு கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு மெடிக்கல் ரூம் வரவும், நான் அந்த பொண்ண பார்க்கணும்னு சொல்லி உங்க பேர்ல கேட்கவும், போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ஜின்னு வந்துட்டு அங்க உள்ள வராரு. ஸோ நீங்க அப்படியே பேண்ட் படுத்துட்டு இருக்கிறீங்களா? அப்படி பார்த்துட்டு, இந்தா இத போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி குடுக்கவும், உங்களுக்கு இன்னுமே டச் ஆயிடுது. ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியல. மண்டைக்குள்ள ஏதோ மெழுகுவர்த்தி கத்துற மாரியே ஃபீல் ஆகுது. அப்படியே வந்துட்டு ஜின் அத குடுத்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ உனக்கு ஓகேவா? பரவாயில்லையா? அப்படின்னு கேட்குறாரு. நீங்க எப்படியோ ஒரு மாரி உங்களுக்குன்னு எம்பாரஸிங்கா இருக்கிறீங்களா? அவர் கன்னத்துல கை வச்சுட்டு எடுத்துருக்கவே மாட்டீங்களே! ஸோ, அதனால வந்துட்டு நீங்க இல்ல எனக்கு ஓகே தான். நீ போ, நீ போயிட்டு கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லவும், நீ அங்க இல்ல எனக்கு அங்க எப்படி அங்க நான் எப்படி இருக்க முடியும்? எனக்கு தனியா இருக்க மாரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கும் புரியுது. சின்னதான உங்களால அங்க இருக்க முடியாதுல்ல. ஸோ, அந்த மாரி தான் நம்மளோட ஃப்ரெண்ட் அங்க இல்ல அப்படின்னா நம்ம நம்ம கிளாஸ்ல இருக்கவே ஒரு மாரி ரொம்பவே தனிமையா இருக்க மாரி ஃபீல் ஆகும்ல. அது உங்களுக்கு புரியுது. ஸோ, வந்துட்டு சரி ஓகே நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் உள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ, சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்புறீங்க. அவர் வந்துட்டு நீ ரெஸ்ட் எடுக்கிறனா எடுத்துக்கோ. நான் வேணா இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல பரவால்ல எனக்கு இப்ப கொஞ்சம் ஓகே தான் டேப்லெட் போட்டல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே 2 பேரும் அப்போ வந்துட்டு ஒரு பையன் ஃபாஸ்ட்டா ஓடி வரான். ஸோ ஓடி வந்துட்டு உங்ககிட்ட ஏதோ பேச ட்ரை பண்றான். ஆனா வந்துட்டு ஜின் அதுக்குள்ள உங்கள அங்கேருந்து கூட்டு போயிடுறாரு. நீங்க வந்துட்டு இருடா அவன் ஏதோ சொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லவும், என்னவா இருக்கும் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உங்கள கூட்டு போகவும், உங்களுக்கும் அதான் சரின்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு யார்ட்டயும் பேச பிடிக்காதே. அப்படியே அமைதியா வந்துடுறீங்க. கிளாஸ்ல உட்காந்துட்டு 2 பேரும் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பசங்கலாம் கேட்குறாங்க வந்து எப்பவுமே உங்க 2 பேர்ட்டயும் அவ்வளோக்கா வந்து பேசிக்க மாட்டாங்க. ஆனா வந்துட்டு இன்னைக்கு பசங்கலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே நின்னுட்டுருந்த உனக்கு என்ன ஆச்சு? நான் கூட பயந்துட்ட தெரியுமா? நின்னுட்டுருந்தேன். இந்த மாரி கேட்குறாங்க. சின்னக்கு இப்பதான் லைட்டா கொஞ்சம் எம்பாரஸிங்கா இருக்குது. நீங்க இப்பதான் யோசிக்கிறீங்க. அட பாவி! அப்ப எல்லாரும் பார்க்க வரைக்கும் நின்னுட்டே இருந்தியா? அப்படிங்கிற மாதிரி சின்ன திரும்பி பார்க்குறீங்க. அவரு அப்படியே குனிஞ்சு தல நிமிரவே இல்ல. ஒரு மாரி அவருக்கு அப்படியே ஃபேஸ் இந்த காதெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. ஒரு மாரி ஷை ஆகுறாருல, ஒரு மாரி ரெட் ஆகுது. எல்லாரும் பார்க்குறாங்க. என்னடா உன் காதெல்லாம் சிவந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலாய்க்கிறாங்க பசங்கலாம். அப்படி கொஞ்சம் அவர் கூட கொஞ்சம் அட்டாச் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா ரொம்பவே இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறனால யார்ட்டயும் பேசவே மாட்டேங்கிறாரு உங்கள தவிர. இப்போ அகைன் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஸோ அதாவது கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க வீட்டுக்கு கிளம்புறீங்க. வீட்டுக்கு கிளம்புறப்போ ஜின்னா வந்துட்டு ஓகே நானே வந்து ட்ராப் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஏன்னா உங்களால தனியா போ முடியாதுல்ல. ஆல்ரெடி ஸ்டமக் பெயின் வேறு சொன்னீங்கல்ல. அதனால வந்துட்டு அப்படி சொல்லிட்டு கூட வராரு. நீங்க பார்க்குறீங்க. நீ ரொம்பவே கேரிங்கா இருக்க. அப்படி மாரி சொல்லவும், உன்கிட்ட மட்டும் தான் அப்படி இருக்க முடியுது அப்படிங்கிற மாரி ஓப்பனா சொல்லிடுறாரு. பார்க்குறீங்க. ஏன் அப்படின்னு கேட்கவும், எனக்கே தெரியல. எனக்கு வந்துட்டு உன்கிட்ட இருக்கிற மாரி கம்ஃபர்ட் யார்ட்டயும் வரல. அப்படி மாரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் வந்துட்டு எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படி மாரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் பேசிட்டு வந்துட்டீங்க. ஸோ வீட்ல கொண்டு வந்து உங்கள விட்டுட்டு அவரு வந்துட்டு அதாவது கிளம்பி போறாரு. வீட்ல விடுறது ஏன்னா காலேஜ் வந்துட்டு கொஞ்சம் பக்கம் தான். அதனால நடந்தா வரீங்க. அப்படியே வந்துட்டு விட்டுட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு. நீங்களும் பார்க்குறீங்க. அவரு கண்ணு மறைய வரைக்கும் பாய் சொல்லிட்டே நிக்கிறீங்க. அவரு பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு சும்மா அப்படி கைய பேன்னு ஆட்டிட்டு ஒரு மாதிரி அப்படியே நின்னுட்டே இருக்குவீங்க. ஸோ உங்க மம்மி இதெல்லாம் நோட் பண்ணிட்டாங்க. பார்த்துட்டு, ம் இங்க பாரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லவும் உங்க மம்மி நிக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு திரும்பி நிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்க பண்ணிட்டு இருந்த வேலையை அவங்க பார்த்துருப்பாங்களே. அப்படியே திருத்தன்னு முடிக்கவும் அந்த பையன் அங்க போயிட்டான். நீ என்ன இங்க யாருக்கு தாத்தா காட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லம்மா சும்மா அப்படின்னு சொல்லவும், நீ ஏதோ ஆயிட்டடி சரியில்லை சரி ஓகே நல்லா தான் சரிதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை உங்களோட வீட்டில். ஸோ ரொம்பவே ஜோவியலாக தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. இப்போ அகைன் வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நீங்க டிவி பார்க்குறீங்க. ஸோ நைட் டைம்ல தான் நீங்க டிவி பார்ப்பீங்க போல. அப்படியே வந்து டிவி ஆன் பண்றீங்க. இன்னைக்கும் நியூஸ் சேனல் தான் இருக்குது. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. யார்ரா என்னோட வீட்ல என்னோட ரூம்ல வந்துட்டு டிவி சேனல் மாத்தி மாத்தி வைக்கிறது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அகைன் நீங்க ரிமோட் தேடுறீங்க. ஆனா ரிமோட் வந்துட்டு காணோம். உங்களுக்கு கடுப்பாகுது. எங்கடா போச்சுன்ட்டு கீழ போயிட்டு உங்க மம்மிட்ட கத்துறீங்க. ரிமோட் எங்கம்மா அப்படின்னு சொல்லவும், என்னடா இப்ப வாய் திறந்தாலும் சத்தமா பேசுறா அப்படிங்கிற மாரி தான் அவங்களுக்கும் இருக்குது. ரிமோட் பாரு அங்க அங்கேயே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளேஸ் சொல்றாங்க. நீங்களும் போயிட்டு அந்த கபோர்டுக்குள்ள ஓப்பன் பண்றீங்க. ரிமோட் இருக்கு. ஏம்மா இது ரிமோட் எதுக்குலாம் கபோர்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் உங்களுக்கு இருக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு மறந்து வச்சிருப்பாங்களான்ட்டு எடுத்துட்டு நீங்க சேனல் மாத்த போறப்ப அகைன் ஒரு நியூஸ் ஃபிளாஷ் நியூஸ்
சாரி ஃப்ளாஷ் நியூஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி போடுறாங்க. அது வந்துட்டு சடனாக போடுவாங்கள்ல அந்த மாதிரி நியூஸு. பார்க்குறீங்க என்ன ஃப்ளாஷ் நியூஸா அப்படின்ட்டு. என்னன்னா உங்களோட காலேஜை சேர்ந்த இன்னொரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறதா வந்துட்டு ஒரு நியூஸு. உங்களுக்கு செம ஷாக்கு. என்னடா இது எப்போ பார்த்தாலும் என் காலேஜில் இருக்கிறவங்க சாவாங்களா? அதுவும் மர்மமான முறையில் சாவாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மம்மி இதெல்லாம் கேட்டாங்கன்னா அந்த காலேஜ் விட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஜின்னை பார்க்க முடியாது. அது வேற உங்களுக்கு. ஸோ சட்டு நியூஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஜின்னுக்கு கால் பண்ணுறீங்க. ஜின்னு இந்த நியூஸ் பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் எந்த நியூஸ் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவருக்கு தெரியல போல. நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு போய் போட்டு பாரு இந்த சேனல் அப்படின்னு சொல்லவும் சேனல் போட்டு பார்க்குறாரு. ஆமாம் அந்த நியூஸ் தான். என்ன இது இந்த பையனை இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இருக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம்ல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல நீ கூட அவன் கூட பேச வேணாமான்னு கூட்டு வந்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஆமாம் அவன் என்ன இறந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் ஜின் எனக்கும் தெரியல. நான் பார்க்குற எல்லாருமே வந்துட்டு சினிமா செத்து செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜின் வந்துட்டு திட்டுறாரு. இங்கே பாரு லூஸ் மாதிரி ஃபோனில் பேசிட்டு இருக்காத. இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்கவும் நீ சும்மா ஏதாவது சொன்னால் கூட போலீஸ் உடனே ட்ராக் பண்ணி வந்துடுவாங்க. தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் முடிக்கிறீங்க. 2 பேரும் மீட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு இப்போ வேணாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம் அப்படின்னுறாரு. ஆனால் உங்களுக்கு மண்டையே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களோட காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் அப்படியே மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் உங்களோட காலேஜில் இருக்கிற பசங்களே தான் சாகுறாங்கல்ல. அதனால அது பசங்களே தான் சாகுறாங்க. ஒரு மாதிரி அவருக்கே அந்த மேனேஜ்மெண்ட் அதை யார் அது கரஸ்பாண்டா யாரோ இருப்பாங்களே அந்த காலேஜோட ஓனர். ஸோ அவங்களுக்கே அப்படியே எல்லா ப்ரெஷரும் அவங்க தலையிலே வந்து விழுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாருமே வந்துட்டு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இது மாதிரி இறந்து போகிறாங்க. அவங்களும் எவ்வளவோ சொல்கிறாங்க இந்த மாதிரி காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தானே அவங்க இந்த மாதிரி ஆகுறாங்க. ஸோ எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்க பக்கம் நியாயம் இருக்குது புரிஞ்சாலும் ஆனால் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த போலீஸ் கேஸ் எல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி காலேஜில் ஒரு 3 பசங்க மேலே இறந்துட்டங்காட்டிக்கும் அதை சிஐடிக்கு மாற்றிடுறாங்க. சாரி சிபிசிஐடி அவங்களுக்கு மாற்றிடுறாங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு நீங்களும் பார்க்குறீங்க எப்போ நியூஸ் படுறதால வேறு காலேஜ் மாற்றிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஏன்னா ஜின் இருக்கார்ல. ஸோ ஜின்னை பக்கம் இருக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் இங்கே நான் போகிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு இப்படி தான் காலேஜெல்லாம் டேஸ் போயிட்டு இருக்குது. நீங்களும் ஜின் நிஜமாவே எனக்கு பயமாக இருக்குது ஜின். அப்படின்னா நான் டெய்லியும் கூட தான் பேசிட்டு இருக்கிறேன். உன்னால எனக்கு தனியாக விடவே செம பயமாக நீ பேசாமல் எங்கள் வீட்டிலே வந்து இருந்துறியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பேசுறீங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ பயந்து போயிருக்கீங்க. ஸோ ஜின் வந்துட்டு சொல்கிறாருங்க பாரு அந்த 3 பேரையுமே நீ எதிர்ச்சியாக தான் பார்த்துக்கிற. அதில் ஃபஸ்ட்டு இறந்தவன் வந்துட்டு ஜஸ்ட் நம்மளோட கிளாஸ்மேட்டு. அப்போ நீ வந்துட்டு அவனை இப்போ நானும் தானே பார்த்துருக்கேன். அப்படி பார்த்தா நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே அதாவது இத்தனை பேர் இதே மாதிரி நினச்சா என்னத்துக்கு ஆகுது அப்படிங்கிறாரு. ஸோ செகண்ட் வந்து ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவனை நீ எதிர்ச்சியாக நம்மளோட கிளாஸ்க்கு பக்கமாக பார்த்துருக்க அப்படின்னா எத்தனை பேர் இந்த வழியாக போகிறாங்க. ஸோ நம்மளோட கிளாஸில் எத்தனை பேர் அந்த பையனை பார்த்துருக்காங்கல்ல. இதுக்கு எல்லாத்தையும் நீ உன்னோட கனெக்ட் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் சொல்றீங்க அப்போ லாஸ்ட்டாக பார்த்த அந்த ஒரு பையன் வந்துட்டு என்னதான் எங்கிட்ட தானே ஏதோ பேச வந்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜின் பார்க்குறாரு. அது கூட ஒரு கோயின்சிடென்ட்டாக இருக்கலாம்ல. மேபி நீ அன்னைக்கு பேசியிருந்தா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நான் தான் உன்னை பேச விடாமட்டேன். பட் சாரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு ஆமாம்ல சரி நான் தான் ரொம்ப குழப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அமைதியாக விட்டுறீங்க. ஸோ ஜின்னா தான் சொல்கிறாரு நீ தேவையில்லாத எதுக்குள்ளேயும் போகாத. அது வந்துட்டு நம்மளோட லைஃபுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். அதான படிக்க வந்திருக்கிறோம் நம்ம வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது உங்களுக்கு அது சரிண்டாப்படுது. என்னதான் காலேஜுக்குள்ளே இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை போனாலும் அவுட்டிங் போகிறது இது எல்லாமே குறையவே இல்லை. செம்ம ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு உங்களோட லைஃப். அப்படியே வந்துட்டு இந்த தடவை எங்கே போயிருக்கீங்க அப்படின்னா ஒரு பீச்சுக்கு போயிருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் கேட்டிருப்பீங்க பீச் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜின்னு வந்துட்டு ஓகே போகலாமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வந்திருப்பாரு. ஸோ பீச்சுக்கு போகிறப்போ அங்கே வந்துட்டு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் சொல்லலாமா ப்ரப்போஸ் பண்ணிடலாமா அப்படின்லாம் தோணுது. இல்லை பசங்க தானே ப்ரப்போஸ் பண்ணணும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதாவது இந்த மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே ஏதாவது ஓடிட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன பேசுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்போம்ல. ஸோ ஜின் பார்க்குறாரு. எவ்வளோ நேரம் இப்படியே நான் உட்காந்துட்டே இருக்கிறது. நான் என்ன செவத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நேரம் பேசு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அதுவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு சொல்ல வரையில் வருது ஆனால் சொல்ல முடியல. ஜின் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுறீங்க. ஏன்னா உங்களால் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி மைண்டெல்லாம் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஜின் வந்துட்டு லூசா நீ இப்போ தான் இங்கே போகலான்னு இங்கே வந்தால் வீட்டுக்கு போகலாங்கிற என்ன இப்போ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற விட்டு தான் நான் பேசுகிறேன். வீட்டில் படுத்து தூங்கியிருப்பேன். எனக்கு எவ்வளோ வேலை இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் நீ என்ன எப்போத்தாலும் வேலை இருக்குது. உங்கள் வீட்டில் நல்லா ரிச்சாக தானே இருக்காங்க. ஸோ நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்துட்டு பர்சனலாக சில வேலை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பர்சனலாக என்ன வேலை இருக்குது படிக்கிற வேலை கூட காலேஜ்லேயே முடிச்சு வரோம்ல நம்ம அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. ஜின் வந்துட்டு பார்க்குறாரு. இங்கே பாரு நம்ம வந்துட்டு படிக்கிறோம்ல. ஸோ சும்மா படிச்சுட்டே இருந்தால் மட்டும் போதாது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓ அப்படி வரையா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. இப்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு வருஷமே ஆயிடுச்சு. நீங்கள் காலேஜ் வந்துட்டு 1 இயராக போயிட்டுருக்கீங்க. ஸோ செகண்ட் இயர் போக போகிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா
ஃபர்ஸ்ட் இயர்லேயே 3 பசங்க செத்தாங்க. எனக்கு வேற ஒரே பயமா இருக்கு அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவரு யோசிக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் என்ன செத்தாங்க செத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல 3 பசங்க செத்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ வா ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன பிடிச்சிருக்கு. அது அவருக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிறது. ஸோ அவருக்கு உங்களை பிடிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஆனால் வந்துட்டு இன்னும் யாருமே ப்ரப்போஸ் பண்ணிக்கவே இல்லை. இப்போ வந்துட்டு சரி ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க காலேஜ்லேருந்து. ஜின் வந்துட்டு இல்லை நம்ம ஒரு பிளேஸ் போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் வந்துட்டு எங்க அப்படின்னு சொல்லவும் அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து சரி ஓகேவா போகலான்னு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்குறீங்க. சுற்றியும் கொஞ்சம் கூட ஆள் மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருட்டாக இருக்கா. ஸோ நீங்கள் லைட்டாக பயந்துட்டீங்க. சரி எந்த பிளேஸ் நீங்கள் எது கூப்பிட்டு வந்து பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லவும் அது வந்துட்டு ஒன்றும் இல்லை நீ இந்த இடத்துல நின்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஆனாலும் வந்துட்டு இருட்டாக இருக்கவும் ஒரு சின்ன ஒரு குட்டியோண்டு வெளிச்சம் மட்டும் ஒயிட் கலரில் வந்துட்டு சின்ன பல்ப் மாதிரி இருக்குது. அது வந்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்த மட்டும்தான் ரவுண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த குட்டி வெளிச்சத்துக்கு நடுவில் நீங்கள் போய் நிற்கிறீங்க. ஆனால் செம்மையாக பயமாக இருக்குது. சுற்றி ஃபுல்லாக இருட்டில்ல அப்படியே கை கால் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. போன ஜின்னு இன்னும் காணும். நீங்களும் வந்துட்டு ஜின் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா ரொம்பவே பயமாயிடுச்சு. உங்கள் கையில் ஃபோன் பேக் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் வந்துட்டு வெளியே வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா ஜின் தான் எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு வா நீ மட்டும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக இருட்டால இருக்குது. ஒரு மாதிரி பயந்துட்டீங்க. ஜின் எங்கே இருக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி லிட்டரலி கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஜின் வராரு. பார்த்ததுக்கப்புறம் தான் உயிரே வருது. எங்கடா போனேன் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த வெளிச்சத்தை விட்டு நீங்கள் நகர மாட்டேங்கிறீங்க. ஆனால் லைட்டாக அப்படியே நின்று இருக்கீங்க. ஸோ அவர்கிட்ட வரதான் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவர் கையில் வந்துட்டு ஒரு கத்தி இருக்குது. அவ்வளோதான் உங்களுக்கு செம பயமாயிடுச்சு. நீ எதுக்கு கத்தியெல்லாம் கொண்டு வர என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்கள்ல அந்த கொலைகேஸ் அதில் எல்லாமே. ஸோ நீங்கள் எனக்கு அந்த இதெல்லாம் பார்க்க வரைக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் இருந்திருப்பீங்க. எல்லாமே ஒரு மாதிரி உங்களோட கனெக்ட் ஆன மாதிரியே இருக்குமா. ஸோ பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ ஜின் இப்போ சடனாக அப்படி கத்தி கொண்டு வரவும் அவ்வளோதான். ஜின் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. பயந்துட்டீங்க சமயம். ஜின் வந்துட்டு பார்க்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டே இருக்கவும் நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. ஜின் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத எனக்கு என்ன பண்ணிட்டுன்னு தெரியல கத்தி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு கத்தியா வெட்டுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக பிடிச்சிட்டு அந்த கத்தி ஒரு மாதிரி லைட்டாக அந்த கத்திக்கிட்ட கை வச்சு ஒரு மாதிரி நீவிக்கிட்டே இருக்காரு. அவர் பேசுறது அவர் பண்ணுறது எல்லாமே வியர்டாக இருக்குது. சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியுதா நீ நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கவும் தலை அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுறாரு. நீங்கள் அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறீங்க. என்னடா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் இப்போ தான் லைட்டே போடுறாரு. ஒரு பெரிய கேக் இருக்குது. ஸோ அந்த கேக்கை பார்த்துட்டு என்ன சின்ன அப்படின்னு கேட்கவும் என்ன எனக்கு ஒன்று தெரியாதா அது அப்படின்னு சொல்லவும் கேக்கு வெட்டவாடா இவ்வளோ பெரிய கத்தி இந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் கேக்கை இந்த மாதிரி கத்தியெல்லாம் வெட்டினா தான் நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த நார்மல் பிளாஸ்டிக் கத்தியெல்லாம் நல்லா இல்லை. ஸோ அதில் வெட்டினா சீக்கிரம் வெட்டவே முடியாது. அதனால தான் இந்த கத்தி எடுத்து வந்தேன். ஏன் நீ நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. நீ என்ன வெட்டுறன்னு சொன்னியோன்னு நினச்சிட்டேன் சின்ன அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு செம சிரிப்பு. ஏதோ உன்னை வெட்டுறா லூசா நீ என்னை பார்த்தா உனக்கு என்ன சைக்கோ மாதிரி தெரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு உன்னை தான் சைக்கோ மாதிரி தெரியல ஆனால் நீ பண்ணுறது பார்த்தா அப்படி தானே தெரியுது அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு பேசிட்டு லைட்டாக மாறுது. அதை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு சரி ஓகேவா நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுறாரு. நீங்களும் ஏன் இந்த மாதிரி லைட்டாக ஃபேஸ் சடனாக மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி ஓகேட்டு அப்படியே போகிறீங்க. நாங்களாம் பாடிட்டு நீ சொல்லி தான் நான் கிஃப்டாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா நீ தான் என்னோட கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு அங்கேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ உங்களுக்கு செம ஹாப்பி. ஆல்ரெடி உங்களுக்கு அவர் பிடிக்குமா. ஸோ இப்போ ப்ரப்போஸ் வேறு பண்ணியாச்சா. அதுவும் அவரோட பர்த்டே அன்னைக்கா செம ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு காலேஜ் டேஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. செம ரொமான்டிக்காக அந்த மாதிரி நிறையா பிளேஸ்க்கு போகிறது வரது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு அடிக்கடி எப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பழைய ஒரு 3 பேர் இறந்துருப்பாங்கள்ல அது உங்கள் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா ஜின் கிட்ட சொன்னால் அவர் வந்துட்டு திட்டுவார். அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களால் அதை யோசிச்சு அதை பற்றி நினச்சிட்டே இருக்கவும் சரி ஓகே முதல்ல அதை விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் வந்துட்டு போயிட்டு இது பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஜின் இருந்திருக்கிற மாதிரி நீங்கள் எல்லா ஃபுட்டேஜ் இது மாதிரி எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. எல்லா பக்கம் நீங்கள் விசாரிச்சதுல உங்களுக்கு செமையாக ஷாக் ஆகுது. ஜின் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ 3 பேர் யாரும் ஜின் இருந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் உங்களோட லவர் இல்லையா. ஸோ ஒரே ஃப்ரெண்டு ஒரே லவர். ஸோ அவர் மட்டும் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சரி இருக்காது எதர்ச்சியாக நடந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுறீங்க. ஸோ இப்போ மறுபடியும் என்ன அப்படின்னா நீங்கள் அகைன் ஒரு 2 மந்த் கழிச்சு உங்களோட பர்த்டே வருது. ஸோ உங்களோட காலேஜில் வந்துட்டு ஜின் உங்களுக்கு காலேஜ்லேயே எப்படி சொல்கிறது கிஃப்டெல்லாம் கொடுத்து மறுபடியும் ப்ரப்போஸ்லாம் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு 2வது டைம் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் நான் எத்தனை தடவை வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப உங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாரு. மற்ற பசங்களாம் பார்க்குறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சில பேர் வந்துட்டு நல்லா சிரிச்சுட்டு பேர் வந்துட்டு சும்மா கலாய்க்கிறாங்க விளையாட்டுக்கு. ஏதோ உங்களுக்கும் அந்த கிளாஸ் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. என்ன பேசினாலும் உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த கிளாஸ். ஆனால் நீங்கள் யார்ட்டையும் பேச மாட்டேங்க 2 பேருமே. இப்போது ஒரு பையன் வந்துட்டு வரான். ஸோ அவன் வந்துட்டு சீனியர் தான். உங்களோட காலேஜுக்குள்ளே தான் வரான். அதாவது சாரி உங்களோட கிளாஸ்க்குள்ளே தான் வரான். நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாருமே தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த பையன் நேராக வந்துட்டு உங்ககிட்ட தான் வரான். எல்லாருமே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மாதிரி கொடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். பார்க்குறீங்க
உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஆ எப்படி சொல்றேன்? அவங்களோட பர்த்டே கூட தெரியாம இருப்பாங்களா என்ன? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளிர்ட் பண்ற மாரி பேசுறான். ஜின்னும் பக்கத்துல தான் உட்காந்துருப்பாரு. ஆனா அவர் எதுவுமே சொல்லல. நீங்க பார்க்குறீங்க ஜின்ன. அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லாம இருக்கவும், "இல்ல நான் எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணாம். தேங்க் யூ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா அந்த பையன் விடாம என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, "இந்த கிஃப்ட் தானே குடுக்குறேன். அவனோட பர்த்டேக்கு குடுக்குற கிஃப்ட் கூட வாங்கிக்க மாட்டியா என்ன?" அப்படிங்கிற மாரி ஏதோ சொல்லி அத கையில குடுத்துட்டு போயிட்டான். நீங்க வந்துட்டு அத எடுக்கவே இல்ல. உங்களுக்கு என்னாச்சுன்னு பக்கத்துல இருக்கவும் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் தண்டிச்சு பாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்துட்டு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ஆல்ரெடி கமிட்டட்ப்பா. "நீ என்ன இந்த மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் போய் கேட்டாராம். ஆனா அந்த பையன் என்ன சொல்றான்னா, கமிட்டட் அப்படின்னா அவ என்ன பிரேக்கப்பே பண்ண மாட்டாளா? எப்படி பிரேக்கப் பண்றப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். இது எல்லாமே வந்து ஜின்னு கேட்குறாரு. நீங்களும் கேட்குறீங்க, "என்னடா இந்த மாரி கூட பசங்க இருப்பாங்களா என்ன?" அப்படிங்கிற மாரியெல்லாம் யோசிச்சுட்டு அந்த கிஃப்ட் அப்படி தூக்கி குப்பத்தொட்டில கடுப்பா ஆனா, உங்களுக்கு வந்துட்டு இப்ப மறுபடியும் லைட்டா பயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையன ஃபுல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. எல்லாரும் பின்னாடியே போக ஆரம்பிச்சுட்டீங்க. ஏன் அப்டின்னா, உங்ககிட்ட பேச அதாவது சும்மா பேச ட்ரை பண்ணா கூட அவங்கலாம் இறந்து போற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்ல. ஸோ என்கிட்ட பேச வரவங்கலாம் இறந்து போறாங்க. நான் பார்க்குறவங்கலாம் இறக்குறாங்கன்னு. ஸோ இந்த பையன் இந்த மாரி ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டு போகவும், ஒரு மாரி இன்டேரக்ட்டா தான ப்ரப்போஸ் பண்ணி ஃப்ளர்ட் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாரி பயந்து இவனும் ஒரு நாள் செத்துருவானா? எல்லாமே இப்ப நம்மளால தான் நடக்குதா? அப்ப நம்ம இத வாழணும் இல்ல அப்படிங்கிற மாரி ஃபுல்லாவே டிடெக்டிவ் மைண்ட் ஃபுல்லாவே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ என்ன பண்றீங்கன்னா, ஃபுல்லா டிடெக்டிவ் ஆன மாரி அவன் பின்னாடி போறது, அவன பத்தி விசாரிக்கிறது, இந்த மாரி நெறைய விஷயம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ இது எதுவுமே ஜின்னுக்கு தெரியாது. இப்போ என்ன அப்டின்னா, ஒரு மாதிரி அவன ஒரு கிட்டத்தட்ட 1 மாசம் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஆனாலும் வந்துட்டு அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்த மாரி தெரியல. இப்ப தான் உங்களுக்கு கொஞ்சம் காம் ஆகுது. ஓகே அப்டின்னா, நம்மளால எந்த பிரச்சனையும் இல்ல போல. எல்லாம் எதர்ச்சியா நடக்கும் போல. சின்ன அப்பவே சொன்னதெல்லாம் சரிதானே. நான் தான் நம்பல. பயந்துட்டேன் ரொம்ப அப்டிங்கிற மாரி நெனச்சுட்டு, சரி ஓகே இதுக்கு மேல அவன ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்றது அப்டின்ட்டு, அந்த அன்னைக்கு நீங்க அவன ஃபாலோ பண்ண வேணாம்னு நெனச்சிருந்திருப்பீங்க. ஆனாலும் வந்துட்டு எப்டின்னா, நீங்க வீட்டுக்கு போறீங்க. ஸோ அவன் உங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரான் இன்னைக்கு. நீங்க போயிட்டு இருக்கிறப்போ சடனா வந்துட்டு திரும்பி பார்க்குறீங்க. அவன் அங்க நின்னுட்டு ஆ "நீ டெய்லி என்ன ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கிற. அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டியா?" அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. நீங்க வந்துட்டு "இல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல. நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்கள ஃபாலோ பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப ட்ரை பண்றீங்க. ஆனா திரும்ப அவன் ஏதாவது சும்மா வழிமறிச்சு ஏதோ பண்ணிட்டே பேசிட்டே இருக்கிறான். உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. "அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் என்ன விடுறீங்களா? நான் கிளம்பணும். நான் உங்களால ஃபாலோ பண்ண கிடையாது. நீங்க இப்ப எதுக்கு என் பின்னாடி வரீங்கன்னு" சொல்லிட்டு நீங்க அப்படியே அங்கருந்து போக ட்ரை பண்றீங்க. பட் அவன் விடவே மாட்டேங்கிறான். ரச்சு பண்ணிட்டே இருக்கிறான். ஸோ எங்கேருந்து வைக்கிறாரு. நிக்கவும் ஒரு மாரி முறைக்கவும் அந்த பையனுக்கு செமையா பயமாயிடுச்சு போல. ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிற பசங்க சடனா ஏதாவது ஆக்டிவா இருக்கிற மாரி பண்ணாங்கன்னா, பயமா இருக்கும்ல. ஸோ அந்த மாரி பயந்துட்டு அவன் அங்கருந்து போயிட்டான். சுஜின் வந்துட்டு, "தனியா எதுக்கு இந்த பக்கம்லாம் வந்துட்டுருக்குற? தேவையில்லாம எதுக்கு அவன நீ ஃபாலோ பண்ண?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "நான் அவன ஃபாலோ பண்ணல" அப்படின்னு நீங்க சொல்றீங்க, மறைக்கிறீங்க. ஆனா ஜின் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன உன்கிட்ட பேசுறவங்கலாம் சாகுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஷாக்கா பார்க்குறீங்க. "ஜின் சாரி ஜின் சொல்லணும்னு தான் நெனச்சேன். ஆனா நீ கோவப்படுவல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஜின் வந்துட்டு, "இங்க பாரு கண்டதெல்லாம் போட்டு மனசுல நெனச்சுக்காத. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப இவன் போறான்ல, இப்ப இவன் சாக மாட்டான். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற? அதெல்லாம் எதார்ச்சியா நடந்திருக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ சொல்லிட்டு அப்படிதான் நீங்களும் வீட்டுக்கு போறீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு உங்கள ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த டைம் வந்துட்டு அவரு சைக்கிள்ல தான் வந்துட்டு ட்ராப் பண்ணியிருப்பாரு. ஸோ 2 பேரும் அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. அகைன் வந்துட்டு நீங்க டிவி போடுறீங்க. இன்னைக்கெல்லாம் நியூஸ் சேனலும் இல்ல. சும்மா நார்மலா தான் ஓடிட்டு இருக்குது. ஆனா என்னவோ தெரியல உங்களுக்கு வந்து நியூஸ் வச்சு கேட்கணும் போல ஃபீல் ஆகுது. சரி ஓகேன்ட்டு வைக்கிறீங்க. ஸோ ஃபிளாஷ் நியூஸ் தான். ஸோ அந்த ஃபிளாஷ் நியூஸ் அப்படிங்கிறத கேட்டாவே உங்களுக்கு ஒரு மாரி பதட்டமாகும். அதே மாரி நீங்க எதிர்பார்த்த மாரி அந்த பையன் வந்துட்டு ஒரு கொடூரமான முறையில இறந்து கிடக்குறான் அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ். அதுவும் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு அவன் இங்கேருந்து நீங்க அவன பார்த்து ஒரு 1/4 மணி நேரம் தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்குள்ள இந்த மாரி இறந்து போறான் அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்க ஃபுல்லா கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு ஃபுல்லா நீங்க போய் பார்க்குறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஜின் மேல ஒரு டவுட் இருந்திருக்கும். ஏன்னா அந்த சிசிடிவி இந்த மாரி நெறைய இடத்துல ஜின் இருந்திருப்பாருல்ல. ஸோ இப்போ வந்துட்டு ஜின் எங்க இருக்கான் அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்குறீங்க. நான் வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு கூலா தான் பேசுறாரு. நியூஸ் பார்த்தியா அப்படின்னு கேட்கவும், இல்லையே அப்படின்னு சொல்றாரு. போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட் பண்ணிட்டீங்க. ஸோ ஜின்னும் நியூஸ் போட்டு பார்க்குறாரு. ஆனா அவரு பெருசா எதுவும் இதான மாரி தெரியல. ஸோ இந்த மாரி தான் உங்களோட 4 இயர் காலேஜும் முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படின்னா, உங்க காலேஜ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பழகிருச்சு. இந்த மாரி காலேஜ்ல அடிக்கடி யாராவது இறக்குறது, இந்த மாரியெல்லாம் சூசைடு இந்த மாரி நெறைய விஷயம் நடந்துட்டே இருக்கவும், அங்க எல்லாத்துக்கும் பழகிருச்சு. சரி ஓகே இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சாகணும்னு நினைக்கிறவங்க சாகுறாங்க போல. அதுக்காக காலேஜ என்ன குறைய சொல்ல முடியும்ன்ட்டு, காலேஜ்ல படிக்கிற பசங்க கம்முனு படிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப வந்துட்டு நீங்க ஜாப் போலாம். அதாவது காலேஜெல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா 2 பேரும் ஜாப் போலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்றீங்க. ஆனா வந்துட்டு ஜின் கேட்குறாரு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு. உங்களுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. "ஏய் நிஜமா தான் சொல்றியா?" அப்படின்னு சொல்லவும், ஆமா நிஜமா தான் சொல்றேன். ஆனா இப்ப வேணாம். ஒரு 1 இயர் கழிச்சு பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு 2 பேரும் ஒண்ணாவே ஸ்டே பண்ணிக்கலாமா? வேலைக்கு போற இடத்துல அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் தயங்கி தான் கேட்குறாரு. நீங்க வந்துட்டு, "அதனால என்ன?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சரின்ட்டு உங்க ஃபேமிலி வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் பெர்மிஷன் கேட்டீங்க. அவங்களும் சரி ஓகே பத்திரமா இருந்தீங்கன்னா ஓகே தான். ஏன்னா சும்மா தனியா விட்டுட்டு பயந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த பையன் கூட இருந்தா கூட கொஞ்சம் சேஃப்டியா இருப்பேன்ல. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க மேரேஜே பண்ணிக்கனாலும் கல்யாணம் பண்ணிட்டு கூட போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டாங்க. ஸோ ஜின் வந்துட்டு 1 வருஷம் டைம் கேட்டிருக்கான் அப்படின்னு சொன்னதுங்காட்டிக்கும், சரி ஓகேம்மா 1 இயர் கழிச்சு இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் மாரி பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு வேணா அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஹாப்பியா தான் போகுது. அதெல்லாம் முடிஞ்சுட்டு காலேஜ் எல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டீங்கல்ல. ஸோ இப்போ நீங்க ஜாப் போறீங்க. 2 பேரும் ஒரே அதாவது ஒரு சிட்டிக்கு போறீங்க. கொரியாலயே
வந்துட்டு ஒரு சிட்டி இருக்கும். ஸோ வேற ஒரு சிட்டி, நீங்கள் இதுக்கு முன்னாடி சியோல் யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்துட்டு அங்கேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறீங்க. எல்லாரும் வெளிய இருந்தா அந்த சிட்டிக்கு வந்து வேலைக்கு போவாங்க. ஆனா நீங்க இங்க இருந்துட்டு வெளிய போய் வேலைக்கு போறீங்க. ஏன்னா கொஞ்சம் சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அங்க வேலைக்கு போற இடத்துல இந்த மாதிரி நெறையா பேர் இருப்பாங்கல்ல. ஸோ உங்கள வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மாரி சைலண்ட் கேரக்டரா இருக்கீங்களா? சில பேத்துக்கு வந்துட்டு வாய் பேசிட்டே இருந்தா பிடிக்காது. ஒரு மாரி சைலண்டா இருந்தா கூட ஒரு சில பேத்துக்கு பிடிக்கும். ஸோ நெறைய பேத்துக்கு உங்கள பார்த்தாவே அட்ராக்ட் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்துட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா என்னவோ தெரியல, நீங்க வந்துட்டு எல்லார்கிட்டயும் இருக்கிறீங்க. "இங்க பாருங்க என்கிட்ட பேச கூட ட்ரை பண்ணாதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவங்க வந்துட்டு "ஏன் பேசினா என்ன செத்தா போயிரும்" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குது, பேசாதுன்னு நினச்சு இந்த மாரி பேசிட்டு போகுது அப்படின்ட்டு. ஒரு சில பேர் அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிடுறாங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் க்ளோஸா உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஸோ நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்களும் வந்துட்டு பார்க்குற எல்லாத்துக்கிட்ட அதான் சொல்றீங்க. யாராவது உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணாலே, "என்கிட்டேருந்து விலகியே இருங்க" அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அவங்க ஏன் அப்படின்னு கேட்டா, "செத்துருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி மிரட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் வந்துட்டு, "என்ன இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கு" அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே தான் ஒரு கொஞ்ச நாள் போக போக, அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்ற சில பேர் வந்துட்டு செத்து போற மாதிரி வந்துட்டு நியூஸ்லாம் வருது. உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது இப்பலாம். உங்களுக்கு பழகிடுச்சு போல. ஸோ நீங்க வந்துட்டு அத பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. சின்ன வந்துட்டு கேட்குறாரு, "இங்க பாரு இங்கேயும் வந்துட்டு இந்த மாரி தான் ஆகுது" அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீங்க சின்னையும் ஒரு மாரி பார்க்குறீங்க. பார்த்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு தேவையில்லாத போட்டு குழப்பிக்கிட்ட? ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் இருக்கேன்ல உனக்கு" அப்படின்னு சின்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு மாரி ரிலாக்ஸா இருக்குது நீங்க இந்த மாரி பேசவும். ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது, பேசிட்டே இருக்கிறது. அப்புறம் இந்த மாரி கொஞ்சம் சின்ன சின்னதா விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் இப்படியே வந்துட்டு டேஸ் செம ஹாப்பியா தான் போயிட்டுருக்கு. ஆனா அடிக்கடி வந்துட்டு ஜின் வந்துட்டு ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆகுற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்க அத நோட் பண்றீங்க. ஸோ ஜின் கிட்ட சொல்றீங்க, "இங்க பாரு, யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம். நீ அத பத்தி எத பத்தியும் நீ வந்துட்டு கவலைப்படாத. ஸோ நான் வந்து விட்டு போக மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அவரு பார்க்குறாரு, "ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாம பேசுறா?" அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. நீங்களும் வந்துட்டு, "இங்க பாரு நீ எதுக்கும் நான் பத்திரமா தான் இருப்பேன். நீ இருக்க வரைக்கும் நான் சேஃப்டியா தானே இருப்பேன். ஸோ எந்த கவலையும் படாத" அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு புரிய மாட்டேங்குது. "என்ன பேசிட்டு இருக்க நீ?" அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி விட்டுர்றாரு. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 1 இயர் போயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ மேரேஜ் வந்துட்டு ஆகப்போகுது. காலேஜில படித்த கொஞ்சம் பேர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எப்படின்னா ரொம்ப தெரியலனாலும் ஏதோ ஒரு கொஞ்சம் பேர்த்து வந்து தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ இன்வைட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. உன்னோட விருப்பம் தான். நீ இன்வைட் பண்ணுறேன்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்றாரு. நீங்க வந்துட்டு ஒரு சில பேர் மட்டும் இன்வைட் பண்றீங்க. கேர்ள்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்றீங்க. ஸோ கொஞ்சம் ஆஃபீஸில் இருக்கிற கேர்ள்ஸ் கூட நீங்கள் இன்வைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்கவும், உன்னோட விருப்பம் தான், நீ யாரை வேணால் இன்வைட் பண்ணு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிடுறாரு. நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் சில பேர் மட்டும் இன்வைட் பண்ணிக்கிறீங்க. ரொம்பவே அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைல்ல 2 பேத்துக்கும். அதனால கொஞ்சம் ரிலேட்டிவ் ஃபேமிலி இந்த மாதிரி மட்டும் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக அதிகமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா மேரேஜ் எல்லாம் முடியுது. உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு எப்படின்னா ஜின் வந்துட்டு உங்ககிட்ட ஏதோ சொல்ல வராரு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அதை நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஃபீல் ஆகிட்டே இருக்குது. உங்ககிட்ட வந்துட்டு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, "இங்கே பாரு ஜின், எதுவுமே பிரச்சனை இல்லை. நீ எதையும் நினச்சி கவலைப்பட வேணாம். நான் எப்பவுமே உனக்காக இருப்பேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு, "இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறேன்ல, ஏன் என்னை சொல்லவே விட மாட்டேங்கிறேன்ட்டு" கேட்குறாரு. இதெல்லாம் எப்படி எந்த மாதிரி டைமில் நடக்குது அப்படின்னா, மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு அந்த வெட்டிங் நைட் இருக்குல்ல. ஸோ அப்போ தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஜின் வந்துட்டு ஒரு மாதிரி கனவுல கலங்கிடுச்சு. அவருக்கு என்னமோ தெரியல. "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறேன்ல, ப்ளீஸ் அதை கேட்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, "பாரு இது நம்மளோட வெட்டிங் நைட். நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்பை ஹேப்பி பண்ணலாம். தேவையில்லாமல் அதை இது ஏன் பேசிட்டு இருக்கணும்?" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு பார்க்குறாரு. "நீ எதை பற்றி பேசுகிற? நான் ஏதாவது கேட்க வந்தால் கூட நீ வந்துட்டு நான் இருக்கேன், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்ல, ஏன் இப்படி சொல்கிற?" அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சின்ன கொஞ்சம் அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் நீங்கள் வந்துட்டு சின்ன பார்க்குறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு, "ஏன் இப்படி இப்படி பார்த்துட்ருக்க?" அப்படின்னு சொல்லவும், "நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன். ஓகேவா? உன்னை வந்துட்டு எப்பயுமே நான் விட்டுற மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாகறாரு. "உனக்கு அப்படின்னா என்னை பற்றி தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு, "உன்னை பற்றி தெரியாமல் தான் உன்னை லவ் பண்ண வேணாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கிறது உங்களுக்குள்ள மட்டும்தான் புரியுது. அதுவும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாகவே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கவும், நீங்கள் வந்துட்டு அப்படி நல்லா அவரை ஒரு மாதிரி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, "சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தூங்கு ஜின், நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருக்கேன்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவரை ஏதோ நீங்கள் ஜஸ்ட் ஏதோ ஒரு பேபி மாதிரி கொஞ்சம் கேர் பண்ணி அவர் வந்துட்டு தூங்க வைக்கிறீங்க. இப்போ அப்படியே பழசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அவர் தூங்கிட்டார்ல. ஸோ ஒரு மாதிரி அழுது ஒரு மாதிரி ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. அந்த அழுகையெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் தூங்குறாரு. ஸோ தூங்குனதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் இன்னும் தூங்கல. அப்படியே அவரை வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே மேலேயே பார்த்துட்டு ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தடவை லாஸ்ட்டாக ஒருத்தங்க இறந்துருப்பாங்கல்ல. உங்களுக்கு வந்து டவுட்டாகவே இருந்திருக்குல்ல. ஒரு மாசமா ஃபாலோ பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த பர்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிறப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அப்படியே அமைதியாக விட்டுருப்பீங்க. ஆனால் அவர் செத்துருப்பார்ல. அவர் சாகறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு
இருக்காது. சரி ஓகே ஒரு மாதிரி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பாரு. நீங்களும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஆனால் நியூஸ் வந்துட்டு மாதிரி வந்திருக்கும்ல. ஸோ அந்த நியூஸை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் போயிட்டு ஃபுல்லாகவே செக் பண்ணியிருப்பீங்க. அந்த அவர் அதாவது அவர் இறந்த இடத்துல யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஜின் தான். அதுவும் எப்படின்னா ஒரு மாதிரி அவரை கொல்றதுக்கு கையில் வந்துட்டு ஏதோ விஷயத்தை வந்துட்டு வச்சு எடுத்துகிட்டே போயிருக்காரு. ஸோ அதில் கேமராவில் இது வரைக்கும் ஜின் தனியாக இந்த மாதிரி சிக்க வைக்க மாட்டாங்க. அவர் இருக்கிற இடத்துல அந்த கொலை நடந்த இடத்துல எங்கேயாவது இருப்பார். ஆனால் இந்த அளவுக்கு சிக்கினது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உடனே அங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது அது ஜின் தான் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஜின் தான் இந்த மாதிரி எல்லா கொலையும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அதனால் உங்களுக்கு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் எந்தெந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த சர்வர்லேருந்தே அழிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ரொபோட்டிக்ஸ் தானே படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஹேக்கிங் கூட வரும் போல். எல்லாமே கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ நல்லா ஃபுல்லாத்தையும் ஹேக் பண்ணி ஃபுல்லாகவே எல்லாத்தையும் நீங்கள் எரேஸ் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி தான் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் போகிற இடத்துல நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிற ஒரு விஷயத்தினால மட்டுமே இறந்துருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு காலேஜ் முடிக்கிறப்பே தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அந்த ஒரு பர்சன் இறந்தப்போ எல்லாமே ஜிண்டா காரணம்ட்டு. ஸோ எல்லாரும் இறக்குறாங்க அப்படின்னா ஜிண்டா காரணம் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அதனால அந்த இடத்துக்கெல்லாம் எப்படின்னா போயிட்டு அந்த ஃபுல்லாக ஒரு சின்ன தலையும் கூட கிடைக்காத அளவுக்கு ஃபுல்லாகவே க்ளீனாக வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க என்ன அப்படின்னா எப்படி காமன் நேரத்தில் போலீஸ்லாம் வராங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜின் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் காயின் பாக்ஸ்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவர் கொள்ளவே ஆரம்பிப்பார். இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ண வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் ஒவ்வொரு விஷயம் பண்ண நீங்கள் அவரை காப்பாற்றிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, யாராவது தப்பு பண்ணால் தடுக்கணும், இல்லைன்னா வந்துட்டு அவரோட அவரோட ஒரு சின்ன தடை கூட அங்கே கிடைக்காத அளவுக்கு நீங்கள் காப்பாற்றி விடுறீங்க. ஏன் அப்படின்னா இப்போ மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் நல்லா டீப்பாக யோசிக்கிறீங்க. அவரோட வீட்டுக்கு ஒரு டைம் போயிருப்பீங்க. ஸோ அதனால் நிறைய மெடிக்கல் அந்த மாதிரி நிறைய மெடிக்கல் புக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து பார்க்குறப்போ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல, அவர் வந்துட்டு சைக்காலஜிக்கலாக ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அது எப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு சைக்கோ லெவலுக்கு ஃபுல்லாக போக கிடையாது. பட் இப்போ தான் கொஞ்சம் அவருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் ஸ்டாப் பண்ணவும் முடியாது. நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு இதை ஒரு மாதிரி அவர் இப்போ எப்படி ஓரளவுக்காவது நார்மலாக இருக்காரு. ஏதோ ஒரு டைம் தானே இந்த மாதிரி ஆகுறாரு. ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஆயிடுவார். அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு டாக்டர் வந்துட்டு கன்சல்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்குது எப்படி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சில பல டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் வந்துட்டு நம்ம எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் நம்ம தனியாக ரூம் எடுத்து தங்கிக்கலாமா, மீன் வீடு எடுத்து தங்கிக்கலாமான்னு கேட்டிருப்பால. நீங்கள் அது கூட ஓகே சொல்லியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நேராக கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் பேசுகிறது இது மாதிரி நிறைய விஷயத்து மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அதுலேருந்து வெளியே கொண்டு வரீங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே குறைஞ்சிருக்கும். ஸோ ஜின் வந்துட்டு நார்மலாக ஆகிட்டே வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் ஆகுதுல. இப்போ தான் வந்துட்டு அவருக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாக நார்மல் ஆனங்காட்டி உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லணும். நான் தான் இதெல்லாம் பண்ணேன், நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி அந்த மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகும். இவ்வளோ பேர்த்த நான் கொண்டு இருக்கேன் அப்படிங்கிறது யார்ட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருல. ஸோ அதை வந்துட்டு சொல்லணும், இல்லைன்னா நான் போலீஸ்கிட்டே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதை அவர் டைரியில் எழுதியிருப்பார். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் ஜின் ஏதாவது சொல்ல வந்தால் கூட சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. நான் இருக்கேன், உனக்கு எப்பவுமே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் தான் நினச்சி பார்த்துட்டு இப்படி படுத்துட்டு இருக்கிறீங்க. எப்போ தூங்குனீங்கன்னே தெரியல. நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ காலையில் வந்துட்டு அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. யாருன்னா ஜின் தான் எழுப்பிட்டு இருக்காரு. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ ஜின் வந்துட்டு காஃபி இந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்கவே ஆரம்பிச்சிட்டாரு போல். ஸோ உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாருல. ஸோ அது எல்லாத்தையும் மறந்துட்டார் போல். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த டாக்டர் கிட்ட பேசி இந்த மாதிரி அவரோட அந்த சில மெமரிஸ் எல்லாம் மட்டும் வந்துட்டு இல்லாத மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு அதுக்கு கூட ஏதோ டேப்லெட்லாம் இருக்கும் போல். ஸோ சில பேர் அதெல்லாம் பண்ணி நீங்கள் ஒரு வழியாக அவரை நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேலே உங்களோட லைஃப் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களால் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஜின் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமா உங்களோட லைஃப் நீங்கள் நல்லா ஹாப்பியாக வாழ ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 2-3 இயர்ஸ் போகுது. ஒரு குழந்தையும் அழகாக பிறக்குது. ஸோ அவ்வளோதான், என் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. எனக்கு வேறு கரெக்டாக சொல்ல வரல. சைக்கோ ஆப்சஷன்னா என்னன்னு தெரியல. பட் ஓகே, அவர் சைக்கோவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அவர் மேலே இவ்வளோ கேரிங்காக லவ்வாக இருந்திருக்கீங்களா. ஸோ அவர் காப்பாற்றிருக்கீங்களா அந்த விஷயத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு மீன் பண்ணி நான் இதை சொல்லியிருக்கேன். ஓகே டியர், ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டடா.